அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற வகுப்பு ஆத்ம போதம். பகவான் ஆதிசங்கரர் அருளிய ஆத்ம போதம் என்ற இந்த வகுப்பிலே கடந்த பாடத்திட்டங்கள் மூலம் 40 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிருக்கிறோம். இப்ப இன்றைக்கு 41வது ஸ்லோகத்திலிருந்து தொடங்கலாம். 41வது ஸ்லோகம். நாத்ரு நாண நேய பேதகா பரேணாத்மனி வித்யதே சிதானந்தைக ரூபத் வாத்திப்யதே ஸ்வயமேவ தத். இப்ப இங்க நாத்ரு ஞானநேய பேதகா அப்படிங்கிறார். அதாவது நாத்ரு ஞானநேய பேதகா அப்படிங்கிறது அந்த திரிபுட்டியினுடைய வார்த்தையை தான் இங்க சொல்றாரு. அறிபவன், அறிவு, அறியப்படுவது என்ற முப்புடிகளான வேற்றுமைகள் இருக்கும் ஒன்றேயான ஆத்மாவிற்கு பொருந்தாது. ஆத்மா அறிவுமயமாய் ஆனந்த வடிவாய் ஒரே பொருளாக இருக்கும் தன்மையாதலால் அது தன்னில் தானே தனித்துவமாய் ஒழிந்து கொண்டிருப்பதை உணர்ந்து கொள்வாயாக. அதைத்தான் இங்க சொல்றாரு. ஸ்வயமேவ தத். ஸ்வயமேவ தத்துன்னா அது மட்டுமே ஸ்வயமாக தன்னில் தானாய் அது இருந்து கொண்டிருக்கின்றது என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நாம் ஒன்றை தெரிந்து கொண்டிருக்கிறோம் என்றால் தெரிந்து கொண்டுள்ள அந்த பொருளையும் நம்மையும் தவிர நமக்கு அதை பற்றியுள்ள அறிவு என்று உலகில் விஷயமாகவும் சில நம்ம இடத்துல திணிக்கப்படுகின்றன. அப்ப அந்த அடிப்படையில நம்ம 3 விஷயங்களை இங்க பார்க்கிறோம். அதாவது தெரிந்து கொண்டிருக்கிறோம் என்றால் தெரிந்து கொண்டுள்ள அந்த பொருள், அதாவது காணப்படும் பொருள். அப்புறம் நான் ஒருவன், காண்பவனாகிய நான் ஒருவன் இருக்கின்றேன். அப்புறம் நான் அதை காண்பதினாலே அதை பற்றிய ஒரு காட்சியில் கிடைத்த ஒரு அறிவை நான் கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு 3 விஷயத்தை நாம இங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த 3 நம்ம பிரிச்சு பார்க்கிறோம். அதுதான் காண்பான், காட்சி, காணப்படும் பொருள் என்பதாக 3 விஷயங்கள் நம்ம இங்க பார்க்கிறோம். அப்போ இந்த மாதிரி 3 விஷயங்களை நம்ம அறிவு, அறிபவன், அறியப்படும் பொருள் என்பதாகவும் பார்க்கிறோம். அப்ப எப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இப்ப பொதுவா நமக்கு வேறாக ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அது என்ன சொல்றோம்? அறியப்படும் பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்புறம் அந்த அறியப்படும் பொருட்களை பற்றிய விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய நான் ஒருவன் இருக்கின்றேன். அப்ப நான் யார் அப்படின்னு பார்த்தா நான் அறிபவன். சரி, நான் அறிபவன், அங்க அறியப்படும் பொருட்கள் இருக்குது. அப்புறம் இது 2ஐ பற்றி அப்படியே புரிந்து விடுமானா? இல்லையே. அந்த அறியப்படும் பொருட்களை பற்றி ஒரு அறிவு நம்ம இடத்துல தேவைப்படுது. அப்ப இங்க அறிவு, அறிபவன், அறியப்படும் பொருள் என்ற 3 விஷயங்களும் இங்கு தேவைப்படுவதாக இருந்தாலும் இந்த 3ஐயும் நாம என்ன பண்றோம்? உலகில் விவகாரங்களிலே தனித்தனியாக பிரித்துத்தான் சொல்கிறோம். அதாவது அறிவு என்பது நம்மையும் அந்த பொருளையும் இணைக்கும் ஒரு உறவு என்பதாக நம்ம வைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆத்மாவை பற்றி சொல்லும் போது அத்தகைய பிரிவுகள் உண்டா என்ற சந்தேகத்திற்கு பதில் சொல்வது போல இந்த ஸ்லோகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவா நம்ம இடத்திலே காணப்படுகின்ற இருமைகள் எப்படின்னா, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது போன்ற குணங்கள் இருமைகள்ல வந்துவிடும். எப்பயுமே இருமைகள் ஒன்று இருந்தா இந்த குணங்கள் வந்துவிடும். அது போல அறிவு என்று ஒன்று வந்துவிட்டால் இந்த முப்புடிகள் உண்டு என்பதையும் நாம் இங்கு பார்க்கிறோம். ஏன்னா ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அங்கு அறிபவன் ஒருத்தன் இருக்கணும், அறியப்படும் பொருள் ஒன்று இருக்கணும். அப்ப அந்த 3ம் இருப்பதனால்தான் அந்த முப்புடியும் இங்கு தேவைப்படுகிறது. எப்படி நல்லது, கெட்டது, பாவம், புண்ணியம், இன்பம், துன்பம் அப்படிங்கிற இருமைகளுக்குள்ள 2 விஷயங்கள் வருதோ அது மாதிரி இங்கு ஒன்று அறியப்படும் போதும் இந்த 3 விஷயங்களும் ஒருங்கிணைந்து பார்க்கப்படுகிறது என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. ஆனால் இதெல்லாம் உலகியல் சார்ந்த விஷயங்களுக்கு அப்படி பார்க்கப்பட்டாலும் ஆத்மாவை பற்றிய அறிவு வரும்போது இத்தகைய வர்ணனை உண்டா என்ற சந்தேகம் வருவது சற்று சிந்தித்து ஒப்புக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்பதாக சுட்டிக்காட்டுகிறார். அது எப்படி அப்படின்னா, இப்ப முப்புடிகளாகிய வேற்றுமைகள் வருவது புறநோக்கு இருக்கும் போதுதான். இப்ப நம்ம வெளிப்பார்வை வெளியே பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கும் போதுதான் நமக்கு பார்க்கப்படும் பொருள் ஒன்று இருக்கிறது, பார்க்கப்படுபவன் நான் ஒருவன் இருக்கின்றேன், பார்க்கப்படுகின்ற பொருளுக்கும் பார்க்கப்படுபவனாகிய எனக்கும் இடையிலே அதை பற்றிய ஒரு அறிவு இருக்கிறது என்பதாக பார்க்கிறோம். அதாவது அதை பற்றி ஒரு புரிதல், தெளிதல் இதெல்லாம். அதே சமயம் ஆத்மாவை பற்றி குறிப்பிடும் போது அங்கு ஆத்மாவை பார்ப்பவன் என்ற ஒரு தனியன் கிடையவே கிடையாது. அப்படி இருந்தால் என்ன ஆகிடும் அப்படின்னா, நான் பார்க்கப்படும் ஆத்மாவாகிய நான் என்ற 2 விஷயங்கள் வந்துவிடும்.
அதாவது நான் அப்படிங்கிற ஒரு தனித்துவமான எண்ணையும், அப்புறம் நான் பார்க்கப்படும் ஆத்மா அப்படின்னு இன்னொரு விஷயத்தையும் நான் எடுத்துக்கிட்டா, அங்க 2 நான்கள் அல்லவா இருக்க வேண்டும். அப்படி வந்துவிடும் அல்லவா? ஆனா நான் என்ற நமது உணர்வு எப்போதும் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே உள்ளதினால், அது என்றும் ஒன்றானதாகவே இருக்க முடியும். அங்கு 2 நான்கள் இல்லாததால், முப்புடிகளான வேற்றுமைகள் ஆத்மாவிற்கு பொருந்தாது என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்ப நம்ம இந்த ஆத்ம ஞான பாடங்களுக்குள்ள வந்து இது மாதிரி விசாரணைகள் செய்து பார்க்கும்போது, நாம் புரிந்து கொள்வதற்காகத்தான் அந்த விஷயங்களை வந்து 3ஆக பிரிச்சு பார்க்கிறோம். ஆனால் அந்த 3ம் ஒன்று என்று நமக்கு புரிய வரும்போது, அங்கு பிரிவினைகள் கிடையாது என்றுதான் இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. ஒருவன் ஆத்மாவை பற்றி பேசும்போது, அப்படி பேசப்படுபவன் அல்லது அப்படி பேசுபவன் அல்லது நான் என்று எண்ணுபவன் ஆதலால், ஆத்மா ஒரு பேசப்படும் பொருளாகி வேற்றுமைகள் தெரியக்கூடியதாக மாறி, அந்த வேற்றுமைகள் தான் என்று உணரப்படக்கூடியதாக மாறிவிடும். இது ஆத்மாவிற்கு பொருந்தாது என்பதாக கூறப்படுகிறது. அந்த ஆத்மா ஒன்றாய் மட்டும் அல்லாது தன்னையே உணர்ந்து கொள்ளும் அறிவுமயமாயும் இருப்பதால் தான் நான் என்று சாதாரணமாக நம்மை நினைத்துக் கொண்டு செயலாற்றும் போது நமக்கு உள்ள புத்தியும் அந்த அறிவின் பிரதிபலிப்பாய் விருத்தியாகின்றது. ஆத்மாவோ அறிவுமயமாய் மட்டும் இல்லாமல் எப்போதும் ஆனந்தமயமாயும் உள்ளது. அப்படி அது இருப்பதற்கு காரணம் அது தன்னில் தானே ஒளிர்வதால் மட்டுமே. அதனால் ஒருவன் தான் காணும் வேற்றுமைகள் அனைத்தையும் களைந்து அந்த ஆத்மாவின் இருப்பிலே தனியனாய் இருந்ததால் அறிவதற்கு என்று வேறு எதுவும் அங்கு இருக்கவே இருக்காது. ஆனந்தம் என்பதும் அவனுக்கு வெளியிலிருந்து வர வேண்டும் என்ற அவசியமும் இருக்காது என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. இந்த 41வது ஸ்லோகத்திலே சொல்ல வருகின்ற மிக முக்கிய விஷயமாக இந்த திரிபுட்டியை நம்ம பார்க்கிறோம். இந்த திரிபுட்டிங்கிற ஒரு விஷயத்துல வந்து அறிபவன், அறிவு, அறியப்படுவது அப்படின்ற 3 விஷயங்கள். ஞாத்ரு ஞான நேய பேதகா பரேனாத்மனி வித்யதே சிதானந்தைக்க ரூபத்வாதிப்யதே ஸ்வயமேவ தத். அந்த ஆத்மா தன்னில் தானாய் ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றது என்னும் பொழுது அதுவே ஸ்வயம். அந்த ஸ்வயம் மட்டுமே, அது ஸ்வயமேவ, அதுவே இருக்கிறது. ஸ்வயமாக அது மட்டுமே இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது இங்கு அறிபவன், அறிவு, அறியப்படும் பொருள்கள் என்று 3 முப்புடிகளை நம்ம பிரித்து பார்ப்பது வந்து நம்முடைய புரிதலுக்காகத்தான் என்று சுட்டி காட்டப்படுகிறது. அப்படி புரிதலுக்காக நம்ம சுட்டிக்காட்டி அதை புரிந்து கொள்ளும் போது கூட நமக்கு என்ன இங்க தெரிய வருது அப்படின்னா, அந்த 3ம் அந்த அறிவோட ஒன்றாகி விடுகின்றது என்பதும் புரிய வரும். இது நம்ம ஏற்கனவே இந்த அறிவு, அறிபவன், அறியப்படுவதை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம். நிறைய உபமானங்களும் கொடுத்திருக்கிறோம். அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ரொம்ப எளிமையா பார்த்துடலாம். இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா என்னை வந்து நான் எப்படி நினைக்கிறேன்? அறிபவன் என்பதாக நினைக்கிறேன். இப்ப அறிபவனாகிய நான் யார் அப்படின்னு பார்த்தா, இப்ப நான் அறிபவன் அப்படின்னு ஒரு விஷயம் எனக்குள்ள வந்துட்டா, அது வந்து மனமா அறிவா அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது, அறிபவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அது 2 விதமாக நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. ஒருத்தர் ஆத்மாங்கிறாங்க, ஒருத்தர் மனசு அப்படிங்கிறாங்க. அது எந்த இடத்துல எப்படி அதை அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத இங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அறிபவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறான். அவனுக்கு வேறாக அறியப்படும் பொருள் ஒன்று இருக்கிறது. இப்ப 2 விஷயங்கள் இருக்குதா? அப்போ அறிபவனும் அறியப்படும் பொருள் மட்டும் இருந்துட்டா போதுமா? அது என்னன்னு தெரிந்து கொள்வதற்கு ஒரு அறிவு வேண்டும் இல்லையா? அப்ப இதை நம்ம நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும். இப்ப வந்து எதிரில மல்லிகை பூவோ அல்லது ரோஜா பூவோ வைக்கப்பட்டிருக்கு நமக்கு முன்னாடி. இப்போ அறிபவனாகிய நான் அந்த மல்லிகை பூவையோ ரோஜா பூவையோ பார்க்கிறேன். பார்த்த உடனே எனக்கு அது ரோஜா பூவா மல்லிகை பூவாங்கிற அறிபவனாகி எனக்கு எப்படி தெரியும்? நிச்சயமாக தெரியாது. அப்ப அதை பற்றிய ஒரு அறிவும் எனக்கு வேண்டும். அப்பொழுதுதான் அறிபவன், அறியப்படும் பொருள், அறிவு என்ற 3ம் அங்கு இணையும் போதுதான் அது முழுமையாகும். அப்பதான் நான் யார், நான் எதை பற்றி பார்க்கிறேன், பார்க்கப்படும் பொருள் என்ன, அதனால் எனக்கு கிடைத்த ஞானம் எப்படிப்பட்டது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். அப்ப இந்த 3ம் ஒரு ஒருங்கிணைந்த தன்மையில் இருக்கணும். அப்படி பார்க்கும்போது இங்க அறிபவன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மனதின் மூலமாகத்தான் அறியப்படுகிறது. அறிபவன் அப்படின்னு போயிட்டாலே அது மைண்ட் தான் அங்க அறிகிறது. அப்ப மனசானது ஒன்றை பற்றுது, புறத்துல பாக்குது, அது ரோஜா பூவா மல்லிகை பூவா அப்படின்னு அறிபவனாகிய மனது பார்க்குது புறத்திலே. அப்படி பார்க்கும்போது அது ரோஜா அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கும்? அதை பற்றி ஒரு அறிவு இருந்தா தான் தெரிந்து கொள்ளும். இல்லைன்னா இந்த பக்கம் அறிபவனாகிய மனசு இருக்கும், அந்த பக்கம் அறியப்படும் பொருளாகிய பொருள் இருக்கும். ஆனா இரண்டும்
ஒருங்கிணையாது. அந்த இரண்டும் ஒருங்கிணைய வேண்டும் என்றால் அதை பற்றிய ஒரு அறிவு இருந்தாக வேண்டும். அதுதான் சாஸ்திரம் சொல்லுது. அந்த அறிவு தான் இங்க ஆத்மா. அப்ப இங்க ஆத்மா எப்படி பிரகாசிக்கிறது அப்படின்னா மனதின் மூலமாக பிரகாசிக்கிறதுங்கிறதுனால அறிவு அறிபவன் மூலமாக அனைத்தையும் அறிகின்றதுங்கிறது தான் இங்க விஷயமே. டைரக்டா அதை அறிகிறது இல்ல. அறிவு வந்து தனக்கு நேரடியாக அதை அனுபவமாக்க விரும்புறது இல்ல. அறிபவன் மூலமா தான் அனுபவம் ஆக்கும். ஏன்னா அதனுடைய பிரகாசம் தான் அதுக்கு தேவைப்படுது. அதுதான் நேற்றைய ஓமானம் நான் சொல்லும் போது என்ன சொன்னேன்? நான் இருக்கிறேன், என்னை நான் நேரடியாக அனுபவமாக்க வேண்டும். அல்லது நான் இருக்கிறேன், என்னுடைய கண்களை நான் பார்க்க வேண்டும். எப்படி சாத்தியமாகும்? என்னுடைய கண்ணை நானே பார்க்க முடியுமா? முடியாது. என்னிடத்தில் இருக்கிற கண்களை கொண்டு நான் எல்லாவற்றையும் பார்க்கிறேன். ஆனா என்னுடைய கண்ணை நானே பார்க்க முடியாது. அப்ப என்னுடைய கண்ணை நானே பார்க்க வேண்டும் என்றால் எனக்கு முகம் பார்க்கும் கண்ணாடி வேணும். அப்ப முகம் பார்க்கும் கண்ணாடியை கொண்டு நான் என்னுடைய கண்களை பார்க்க முடியும். அப்ப என்னுடைய கண்களை பார்ப்பதற்கு எனக்கு வேறாக ஒரு உபாதியை நான் உண்டாக்கி என்னுடைய கண்களை நான் பார்ப்பது போல ஆத்மா தன்னை தான் பார்ப்பதற்கு தனக்கு வேறாக ஒரு உபாதியை உண்டாக்கி தன்னை அது பார்க்கின்றதுங்கிறதா இங்க பாடத்தினுடைய சாரமே. அப்ப அப்படி பார்க்கிறதுனால தான் இங்க ஆத்மா தன்னை அறிவதற்காக அறிபவனாகிய மனதை உண்டாக்கி அந்த மனதை கொண்டு அறியப்படும் பொருட்களை படைத்து அந்த அறியப்படும் பொருட்களின் மூலமாக தன்னை அது அறிகிறது. அப்படி அதை அறியும் போது இங்கு என்ன ஆயிடுது? மூன்றும் ஒன்றே. ஏன்னா அறிவு இருக்கிறதுனால தான் அறிபவன் இருக்கிறான். அறிபவன் இருப்பதனால்தான் அறியப்படும் பொருள் அறியப்படுகிறது. இப்ப அறிபவன் இல்லைன்னா அறியப்படும் பொருள் எப்படி தெரியும்? இப்ப மனசே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எதிரில் இருக்கிறது ரோஜாவா மல்லிகைப்பூவான்னு எப்படி தெரியும்? இதுக்கு நான் ஏற்கனவே உதாரணம் கொடுத்துட்டேன். ஒருத்தன் அடிபட்டுறது மண்டையில கோமா ஸ்டேஜ்ல போயிட்டான். அவனுக்கு வந்து மனசு வேலை செய்யல. அப்ப மைண்ட்லெஸ் ஸ்டேட்ல அவன் வந்து படுத்திருக்கிறான். அவனுக்கு நல்லா உடம்பெல்லாம் நல்லா ஆரோக்கியமா இருக்குது. அடிபட்டு படுத்திருக்கிறான். சாப்பிட்றான், தூங்குறான், கண்ணு விழிச்சு பார்க்கறான், நம்ம சொல்றதை கேட்கறான். ஆனா நம்மளை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை இழந்துட்டான். காரணம் என்ன? அவனுடைய ஹார்ட்வேர் டேமேஜ். அதாவது மூளையில் அடிபட்டுடுது, பிரெயின்ல அடிபட்டுடுது. அடிபட்டதுனால அவனுக்கு கோமா ஸ்டேஜ்ல இருந்துகிட்டு அப்படியே பார்க்கறான். அவ்வளவுதான். அப்ப அறியப்படும் பொருளை அவனால் அறிந்து கொள்ள முடியவில்லை என்பதற்கு காரணம் என்ன? அங்க மனசு வந்து அப்ளை ஆக மாட்டேங்குது. மைண்ட் வந்து வேலை செய்யல. அப்ப இதுதான் மனநோயாளிக்குள்ள நிலையும். இப்போ கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறவனுக்கு ஹார்ட்வேர் டேமேஜ், மனநோயாளியா இருக்கிறவனுக்கு சாஃப்ட்வேர் டேமேஜ். ஏன்னா அவனுக்கு அந்த சாஃப்ட்வேர் வந்து எரர் ஆயிடுச்சு. அதனால அவனுக்கு மைண்ட் வந்து கண்டதை சிந்தனை பண்ணிக்கிட்டு சட்டையை கழிச்சுக்கிட்டு விரைச்சி பார்த்துக்கிட்டு ஏதோ அவன் மனம் போன போக்குல காரியங்களை செய்து கொண்டிருப்பான். அவன் ஒரு மனநோயாளி. அந்த மனநோயாளி கிட்ட போய் இது மல்லிகை பூ, இது ரோஜா பூன்னு சொன்னா ஐடென்டிஃபை பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவானா? அது நடக்கவே நடக்காது. அப்ப அதனால சாஸ்திரம் என்ன சொல்லுது? அந்த மனமும் உடலும் ஒருங்கிணைந்த தன்மையிலே தான் ஒன்றை நாம் உணர முடியும். அப்படி உணரக்கூடிய அமைப்பை எது உண்டாக்குகின்றதுன்னா ஆத்மாவே உண்டாக்குது. ஆத்மாவிடத்திலிருந்து வெளிப்பட்ட அறிபவனாகிய மனது அறியப்படும் பொருட்களை உண்டாக்கி அந்த அறியப்படும் பொருட்களின் மூலமாக அறிந்து கொள்கிறது. அப்படி அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் வெறும் மனதும் அதாவது அறிபவனும் அறியப்படும் பொருளும் மட்டும் இருந்தால் போதுமா என்றால் அதுவும் முடியாது. அப்ப அறிபவனும் அறியப்படும் பொருளும் இருந்தாலும் அங்கு அறிவு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த மூன்றும் ஒருங்கிணைந்து அதை பற்றிய ஒரு முழுமைத்தன்மை, ஒரு புரிதல் நம்ம இடத்திலே வர முடியும் என்பது முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. அப்ப இந்த மூன்றையும் பிரிக்க முடியாது. அவ்வளவுதான் விஷயம். அறிபவன், அறிவு, அறியப்படுவது ஆகிய மூன்றையும் பிரிக்க முடியாது. இந்த திரிபுட்டிய முப்புடிகளை நம்ம பிரிக்க முடியாது. அப்ப இந்த ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் இந்த முப்புடிகளிலே பேதமை கிடையாது. ஆத்மாவில இந்த மூன்று விஷயங்களை பிரித்து பார்க்க முடியாது. இங்க மனசு தான் இதை பிரிச்சு பார்க்குது. அப்ப அதனால சாஸ்திரம் என்ன சொல்ல வரும்போது இந்த மூன்றும் ஒன்றேன்னா அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? மூன்றும் ஒன்றேங்கிறது எப்படி புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அறிபவனாகிய மனது அறியப்படும் பொருட்களை பார்த்த உடனே அறிவு அங்க வேலை செஞ்சு இது ரோஜா பூன்னு சொல்லுது, அது மல்லிகை பூன்னு சொல்லுது. பிரித்து ஐடென்டிஃபை பண்ணுது. புத்தி சக்தியினாலே அதை பிரித்து ஐடென்டிஃபை பண்ணி பகுத்து இது இது இன்னது என்று தெரிந்து கொள்கிறது. அப்ப அறிபவனாகிய மனது அறியப்படும் பொருட்களை அறிவின் மூலமாக அறிகின்ற பொழுது அந்த மூன்றும் ஒருங்கிணைந்த தன்மையில் தான் நமக்கு ஒரு விஷயமே தெரிய வரும், புரிய வரும். அப்ப அப்படி புரிதல் வரும்போது தான் நம்மை நாம் யார் என்றுமே புரிந்து கொள்ள முடியும். இப்ப நம்மை நாம் யார் என்று புரிந்து கொள்வதற்கான பிரத்யேக தகுதி என்ன? மனித உடலும் மனித மனமும் தான் நம்ம பார்த்தோம்.
ஏன்னா மற்ற ஜீவராசிகள் எதுவுமே அப்படி புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு நம்ம கடந்த பாடத்துல பார்த்துட்டோம். ஏன்னா பிளாட்ஃபார்ம் சொன்ன இல்லையா, அறிவு பரிமாணத்துல பயணிக்கக்கூடிய படிநிலைகள்ல ஒரு அறிவு தாவரமோ அல்லது இரறிவு புழு பூச்சிகளோ 3 அறிவு 4 அறிவு 5 அறிவுங்கிற வரைக்கும் வந்துட்டா அவைகள் எதுவுமே அந்த பகுத்தறியும் தன்மை இல்லாததுனால அது விசாரணை செய்து விவேகத்தை அடையக்கூடிய நிலையில் இல்லை. அவைகளுக்கு அது போதுமானதாக அவருடைய ஹார்ட்வேர் டெவலப்மெண்ட் இல்லை, அதனுடைய உடல் ஆற்றல் அப்படி டெவலப் ஆகல. அப்ப அதனால இங்க என்ன பண்ணுது, அந்த அறிவு பரிமாணம் மனித உடல்ல பிரகாசிக்கும் போது அது புத்தி சக்தியாக பிரகாசிக்கிறதுனால மனிதன் மட்டும்தான் ஒரு பிரத்யேக பகுத்தறிவு கொண்டவனாக இருப்பதினால, நன்மை தீமைகளை பகுத்து பிரித்து புரிந்து கொள்ளக்கூடியவனாக இருப்பதினால, அவன் தன்னிடத்திலே கொடுக்கப்பட்ட மனதை கொண்டு அந்த புத்தி சக்தியினாலே இது இது இன்னது என்று புரிந்து கொள்ளுகின்ற பொழுது அவன் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு அவனிடத்திலே உண்டாகி விடுகிறதுங்கிறது சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அப்ப அதனால இங்க காண்பான், காட்சி, காணப்படும் பொருள், அறிபவன், அறிவு, அறியப்படும் பொருள் அப்படின்னு எதை எடுத்துக்கிட்டாலும் இந்த முப்புடிகளை பிரிக்க முடியாது. இந்த மூன்றும் ஒன்றே. அப்ப இந்த மூன்றும் ஒன்றேங்கும் போது எதற்கு வேறாக இந்த மூன்றும் இல்லை என்று பார்த்தால் ஆத்மாவிற்கு வேறாக இந்த மூன்றும் இல்லை என்ற புரிதலும் நம்மிடத்திலே வந்துவிட வேண்டும் என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. ஏன்னா இங்க ஆத்மா இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாவற்றையும் அறிகிறோம் அப்படின்னு கடந்த பாடத்திலே பார்த்துட்டோம். ஏன்னா ஆன்மாவின் அதிஷ்டானத்திலே தான் நீங்க எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆத்மா இல்லைன்னா இங்க எதுவுமே தெரியாது அப்படிங்கறத நம்ம கடந்த பாடத்துல பார்த்தோம். அதுதான் இங்க சொல்றாரு. இந்த 3 விஷயங்களையும் பிரிச்சு அந்த பேதமை உண்டாகாம அது ஸ்வயமேவ தத்து தன்னில் தானாய் ஒளிர்கின்ற அந்த ஆத்மாவிடத்திலேயே எப்பொழுதும் இருக்க வேண்டும், அப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக இந்த 41வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். அடுத்து 42. ஏவமாத்மரணௌ ஜானமதனே சததம் கிருதே உதிதாவக தீர்ச்சவாலா சர்வ நானேந்தனம் தகேத். அதாவது உள்முக பார்வை கொண்ட உள்ள திரும்பி நம்முடைய மனசை நம்ம பார்க்கும்போது அது எப்படி நமக்கு நடக்குது அப்படிங்கிறது இங்க சொல்றாரு. அரணிக்கட்டையில் கடையும் போது, அரணிக்கட்டையை கடையும் போது அந்த அரணிக்கட்டையிலிருந்து ஒரு நெருப்பு கிளம்புது இல்லையா, அது போல இங்கு நம்ம உள்முக பார்வையில் நம்முடைய மனதை திருப்பி நம்முடைய மனதை கடையும் போது விசாரணை செய்து நான் என்னென்ன இதில் சிக்கிக்கிட்டு இருக்கிறேன், எப்படிப்பட்ட எண்ணங்கள் என்னிடத்துல எழுகின்றது, என்னுடைய எண்ணங்களுடைய எழுச்சி எங்க கொண்டு போய் என்ன நிறுத்துது, எப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம் என்னிடத்துல விளைகிறது அப்படின்னு ஒவ்வொன்றையும் நம்ம நம்ம இடத்துல வெளிப்படுகின்ற எண்ணங்களை விசாரணை செய்து நம்ம அதை அறிய முற்படுகின்ற பொழுது அறிகின்ற நிலைய சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா அந்த உள்முக கடைதல் அப்படின்னு சொல்லுது. இந்த மாதிரி எண்ணங்களை கடையும் போது, எண்ணங்களுடைய எழுச்சியை கவனித்து அதை கவனத்துடன் கடையும் போது, அதை இடைவிடாத முயற்சியோடு எப்போதும் செய்து வரும்போது அதிலிருந்து கிளம்புகின்ற ஞானம் எனும் தீ நம்மிடத்தில் இருக்கின்ற அறியாமை என்கின்ற விறகு கட்டைகளை எல்லாம் ஒன்று விடாமல் எரித்து விடுகின்றது என்று சொல்லப்படுகிறது. அதுக்குதான் ஓமானமா என்ன சொல்றாருன்னா அந்த அரணிக்கட்டை, அந்த காலத்துல அரணிக்கட்டை 2 கட்டையை தேய்ச்சினா தீ உற்பத்தி ஆகும். பார்த்தா நமக்கு நெருப்பை உண்டாக்கக்கூடிய உபகரணங்கள் நிறைய வந்து விட்டது. அன்றைக்கெல்லாம் 2 சிக்குமுக்கு கல் எடுத்து உரசி நெருப்பு உண்டாக்குவாங்க, இல்லைன்னா அரணிக்கட்டையை 2 உரசி நெருப்பு உண்டாக்குவாங்க. அதை ஓமானமா இங்க எடுத்து சொல்றாரு. 2 அரணிக்கட்டை எடுத்து உரசும் போது அதிலிருந்து ஒரு தீ கிளம்புவது போல இங்கு மனதை உள்முகமாக திருப்பி அந்த மனதில் எழுகின்ற எண்ணங்களை நம்ம உரசி பார்க்கும் போது அதிலிருந்து நமக்கு என்ன வெளிப்படுதுன்னா ஞானம் எனும் தீ வெளிப்பட்டு நம்ம இடத்துல இருக்கின்ற அறியாமை என்னும் விறகு கட்டைகளை எல்லாம் எரித்து விடுகின்றது என்பதாக இந்த 42வது ஸ்லோகம் நமக்கு சுட்டி காட்டுது. அப்போ இங்க ஆத்ம தியானம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் ஆத்ம தியானம். இது மனதை உள்முகமாக திருப்பி விசாரித்து விவேகத்தினாலே நான் அதுவாகத்தான் இருக்கின்றேன் என்று தன்னுடைய ஸ்புரணத்திலே, நான் அப்படிங்கிற தன்னுடைய விழிப்பு நிலை ஸ்புரணத்திலே, தன்னுடைய இருப்பு நிலை ஸ்புரணத்திலே சதா நாம் இருந்து கொண்டிருப்பதுதான் இங்க ஆத்ம தியானம். அதுதான் நான் இருக்கிறேன்ங்கிற தன்னுணர்வு, தன்னிடத்துல உருவாகுகின்ற ஸ்புரணம், ஸ்வயமேவ தத், அதுவே நானாக இருக்கிறேன் என்ற ஸ்புரணம். நான் மட்டுமே இருக்கிறேன், அதுவாகவே நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த புரிதல் தான் இங்க ஆத்ம தியானம் என்பதாக சொல்லப்படுகிறது. அப்ப ஆத்மா எத்தகையது என்றும் ஆத்ம தியானம் எத்தகைய பாவனையுடன் செய்யப்பட வேண்டும் என்றும் இதற்கு முன்பு நாம் படித்த பல ஸ்லோகங்களிலே விளக்கப்பட்டிருந்தாலும் இந்த ஸ்லோகத்திலே 2 அரணிக்கட்டைகளை ஒன்றின் மேல் ஒன்று வைத்து இடைவிடாது வெகு வேகமாக கடைந்து
அதிலிருந்து வருகின்ற தீப்பொறிகளின் மூலமாக அதில் நார்களை வைத்து யக்ன வேள்விகளை உண்டாக்குவதற்கு தேவையான அக்னியை வளர்ப்பார்கள். அப்ப அந்த காலத்துல அப்படித்தான், ஒரு யாக யக்னங்கள் நடத்தணும் அப்படின்னா அதற்கு தேவையான வேள்விக்கு தேவையான அக்னியை இந்த மாதிரி 2 அரணிக்கட்டைகளை உரசி உண்டாக்குவதன் மூலமாக குச்சிகளை வைத்து நெருப்பை பிடிக்க வைத்து அதன் மூலமாக யாக யக்னங்களை நடத்துவார்கள். அந்த அக்னி குண்டத்துல வேள்வி நடப்பதற்கான நெருப்பு தேவைப்படுவதற்கு இது மாதிரி அந்த காலத்துல பயன்படுத்துவார்கள். அதுபோல ஆத்ம சாதகனும் தன் மனமாகிய கருவியை கொண்டு அதனை வெளி உலகில் உழவ விடாது உள்முகமாக திருப்பி இடைவிடாத முயற்சியினால் ஆத்மாவை பற்றிய தியானத்தை பழக வேண்டும். தொடக்கத்தில் வெளி உலக விஷயங்களில் விடுபடுவது சிரமமாக இருந்தாலும், அதாவது தன் உடலையும் மனதையும் கடந்து தன்னை ஆத்மா என்பதாக பாவிப்பதில் பல தடைகள் வந்தாலும் நாம் தொடர்ந்து இதை முயற்சி செய்யும் போது நம்மால் அது சாத்தியமாக்கக்கூடும் என்பதாக இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. அதாவது என்ன நாம் இங்க தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னா, அதாவது அந்த மனதிலே எழுகின்ற எண்ணங்களை விசாரிப்பது. நம்மிடத்தில் எழுகின்ற எண்ணங்கள் எப்படிப்பட்ட எண்ணங்கள் வெளிப்படுது, நம்முடைய மனம் எதனால் அதிகமாக ஈர்க்கப்படுகிறது, ஏன் மனம் புறத்திலேயே அலைப்பாய்ந்து கொண்டிருக்கின்றது அப்படின்ட்டு நம்மிடத்துல வருகின்ற எண்ணங்களை எல்லாம் நம்ம கவனித்து விசாரித்து நம்முடைய விவேகத்தினாலே அவைகளை ஒவ்வொன்றாக நாம நீக்கி பார்க்கும் போதுதான் நம்மிடத்தில் இருக்கின்ற அந்த உண்மையான அந்த ஆத்ம அறிவு பிரகாசிக்க தொடங்கும் என்பதாகவும் இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. அப்ப இந்த பழைய நிலை நமக்கு ஏன் வருது, மீண்டும் மீண்டும் நம்ம அந்த மாதிரி ஒரு பாதையில பயணிக்கலாம்னு முயற்சி எடுத்தாலும் நம்முடைய மனசானது ஏன் இந்த மாதிரி விவகாரங்களுக்குள்ளேயே சிக்கிக்கிட்டு இருக்கு, திருப்பி திருப்பி பல புற விஷயங்கள்லயே நாட்டம் போகுது, அக விஷயத்தை நோக்கி மனம் திரும்ப மறுக்கிறது. அதுதான் நேற்றே பார்த்தோம், அந்தர்முகம் பகிர்முகம் அப்படின்ட்டு. ஏன் நமக்கு மனம் உள்முகமாக திரும்ப மறுக்குது அப்படின்னா, அதெல்லாம் நம்முடைய பழைய வாசனைகளினால் வருகின்ற தடங்கல்கள் அப்படின்னு சுட்டி காட்டப்படுகிறது. ஏன்னா நம்ம ஏற்கனவே ஏற்றி வைத்துக் கொண்ட ஏராளமான எண்ணங்கள் தான் நம்முடைய வாசனைகள். அது சம்ஸ்காரங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம், வாசனைகள் சம்ஸ்காரங்கள். அந்த பதிவு நம்முடைய மனதில் ஏற்கனவே இருக்கிறதுனால அது அவ்வளவு எளிதாக நம்மை விட்டு விடாது. அப்ப மீண்டும் மீண்டும் நம்முடைய மனமானது அந்த வாசனைகளினால் ஈர்க்கப்பட்டு அந்த சம்ஸ்கார பதிவுகளினால் பாதிக்கப்படத்தான் செய்யும். அதுதான் நமக்கு இந்த மாதிரி ஆத்ம தியானத்தில் நிற்பதற்கு மிகப்பெரிய தடை. ஆனால் நம்ம அந்த தடையை உடைக்க வேண்டும் என்றால் இடைவிடாத இந்த பயிற்சியை நாம் தொடர்ந்து செய்யும் போது நாம் எடுத்துக்கொண்டுள்ள நோக்கத்திலே நமக்கு வைராக்கியமும் உண்டாகி அதன் மூலமாக அதை சாதிக்க முடியும் என்பதாகவும் இங்கு சொல்லப்படுகிறது. அதுக்குதான் இந்த அரணிக்கட்டை உதாரணத்தை சொல்றாரு. எப்படி அரணிக்கட்டைகளை மிருதுவாக உராசுவதாலும் தொடர்ந்து கடையாமல் விட்டு விட்டு செய்வதாலும் தீப்பொறிகளை உண்டாக்குவதில் பலன் இருக்காதோ, அது போல ஆத்ம சாதகனின் தொடர் முயற்சியும் மனோபலமும் இல்லாவிட்டால் அவனுக்கு தேவையான பலன்கள் கிடைக்காது என்பதாக சொல்கிறார். அதாவது எப்படி இதை நம்ம புரிந்து கொள்ளணுங்கிறதுக்கு விளக்கங்களை நமக்கு இங்க சொல்றார். எப்படின்னா, இப்போ அரணிக்கட்டையை நமக்கு அடைஞ்சா அங்க நெருப்பு வரும் நமக்கு தெரியும். அப்ப 2 மிருதுவான கட்டைகளை உராசுவதனால நமக்கு நெருப்பு வரும் அப்படின்னா அதை தொடர்ந்து உராசி அதுல இருந்து நெருப்பு கொண்டு வருவதற்கான முயற்சி எடுக்காம 2 தடவை உராசிட்டு திருப்பி கேப் விட்டுட்டு அப்புறம் உராசிட்டு திருப்பி கேப் விட்டுட்டு இப்படி விட்டு விட்டு செய்யறதுனால அந்த காரியம் முழுமை பெறாது, தீப்பொறிகள் உண்டாக்குவதிலே பயன் இருக்காது. அப்ப உடனே அது பயனடையணும் அப்படின்னா அந்த விடாம உரசினா தான் அந்த நெருப்பு அதுல பிடிக்கும். அப்ப அதை நம்ம எடுத்தோமா தொடர்ந்து செய்தோமா அப்படின்னு செய்யாம விட்டுட்டு ஏதோ அப்படியே செய்யறோம் அப்புறம் விட்டுறலாம் அப்படின்னு நினைக்காம செய்யணும் இல்லையா? அது மாதிரி இங்க மனதை விசாரிக்கிற விஷயத்திலே சொல்றாரு. அது போல ஆத்ம சாதகனின் இந்த மன விசாரத்தை தொடர்ந்து முயற்சியும் பயிற்சியும் நம்ம செய்யாம விட்டுட்டோம் அப்படின்னா அதன் மூலமா அவனுக்கு தேவையான பலன்கள் கிடைக்காது என்பதாகவும் இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. அப்ப அதனால நம்ம இது போன்ற பாடங்களை படித்து நல்ல ஒரு தெளிவுக்கு வரும்போது இங்கு தான் அதுவாக இருக்கிறேன் என்று நமக்கு தெரிந்து கொள்வதற்கு நமக்கு தடையாக இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தா நம்முடைய மனதில் ஏற்றி வைத்துக் கொண்ட ஏராளமான எண்ண பதிவுகள் தான். அப்ப அந்த எண்ண பதிவுகள்னால நமக்கு புரிதல் இல்லாம நிறைய விஷயம் புரிஞ்சுக்க முடியாம போயிடுது. சரி, அப்படியே புரிஞ்சுக்கலாம் நம்ம முயற்சி எடுத்து இந்த பாடத்திட்டங்கள்ல ஒரு இன்வால்மெண்டோட நம்ம ஈடுபட்டாலும் அப்புறம் நம்முடைய சம்ஸ்கார பதிவுகளும் வெளியே நம்மளை என்ன பண்ணுது, தொந்தரவு பண்ணி மீண்டும் இதுல இருந்து நம்மளை வெளியே கொண்டு போயிடுது. அப்ப நம்ம இதை தொடர்ந்து நிக்க முடியல, இந்த பாடத்திட்டங்களை தொடர்ந்து நிக்க முடியல, பயணிக்க முடியல. அப்படியே வெளியே போய் நம்ம என்ன பண்றோம், விவகாரத்துக்குள்ளேயே போய் திருப்பி நம்ம இதுக்குள்ள வராமையே போயிடுறோம். நிறைய பேர் இப்படி போயிடுறாங்க. இந்த ஆன்மஞான பாடங்களுக்குள்ள படிக்க வந்தவங்கல்ல எத்தனையோ பேர்ல ஒரு சிலர் தான் நிற்பாங்க, பெரும்பாலானவங்க போயிடுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் நிக்க முடியாத மாதிரி உலக விவகாரங்களுக்குள்ள போய் திருப்பி அவங்க மனசு சிக்கிக்கும்.
ஆனா அந்த சிக்கிக்கிட்ட மனசு சின்ன பின்னமாயி மரண தருவாயில திரும்பி பார்க்கும். ஆனா என்ன பயன் இருக்கும்? பிரயோஜனம் இல்லை இல்லையா? ஏன்னா நம்ம செய்யற காரியங்கள் வந்து விட்டு விட்டு செய்யறதுனால பலன் இல்லாம போய் நம்ம அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியாம போய் மரண தருவாயில ஐயோ நான் அன்னைக்கு வேதாந்தம் படிச்சேன், நிறைய விஷயங்கள் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன், ஆனா நான் அதுவாக நிக்க முடியாம போனதுக்கு நான் திருப்பி இந்த உலக விவகாரங்களுக்குள்ள ஈடுபட்டதுதான் காரணம் அப்படின்னு அந்த நேரத்துல புலம்பி என்ன பண்ண முடியும்? ரொம்ப வயது முதிர்ச்சியினாலேயோ மற்ற விஷயங்கள்ல ஈடுபட்ட சுக விஷயங்கள்னாலேயோ மனசு என்ன பண்ணும்? இடம் கொடுக்காது. அது வந்து திருப்பி அந்த மாதிரி விஷயங்களை ஏற்றுக்கொள்ள ஒத்துக்காது. ஏன்னா அது வெளி விஷயத்திலேயே இருக்கிற மனசை உள்முகமா திருப்புறதுங்கிறது ரொம்ப டஃப். அதை வந்து நம்ம பயிற்சியின் மூலமா தான் கொண்டு வரணுங்கிறது தான் இங்க சொல்றாரு. பயிற்சிங்கிறது என்னன்னா மனதை விசாரிப்பது, எண்ணங்களால் எழுகின்ற நம்முடைய மனோபாவங்களை கவனிக்க வேண்டும். அப்படி கவனிச்சு அந்த எண்ணம் ஏன் எனக்கு எழுந்தது, இந்த எண்ணத்தினுடைய செயல் விளைவுகள் எனக்கு எப்படி இருந்தது, இதனால் நான் என்ன மாதிரி சுக துக்கங்களை அனுபவித்தேன், அப்ப இது ஏன் எனக்கு இந்த மாதிரி உள்ள இருந்து எண்ணங்கள் இப்படி வெளிப்பட்டு வெளிப்பட்டு என்னை விவகாரத்துல ஈடுபடுத்துது, அப்ப இதற்கு என்ன மூல காரணம் அப்படின்னா நமக்குள்ள நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மனதை விசாரணை பண்ணி பார்த்தா அது நம்முடைய சம்ஸ்காரங்கள் வாசனைகள் அப்படின்னு நமக்கு தெரிய வரும். அப்போ அந்த சம்ஸ்காரங்கள் வாசனைகள் இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா மீண்டும் மீண்டும் நம்ம இடத்துல எழுகின்ற எண்ணங்களை நம்ம விவேகத்தோடு கவனிக்க கவனிக்க நமக்கு என்ன ஆயிடும்? அந்த மனமானது அமைதித்தன்மைக்கு திரும்பும், சம்ஸ்காரங்களை வெளிப்படுவதை குறைத்துக் கொள்ளும். இதற்கு நான் உதாரணம் வந்து நான் ஏற்கனவே பல பாடங்கள் இருக்கும்போது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்கிறேன். எப்படி சொல்லியிருக்கிறேன்னா, இப்ப எண்ணங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வகுப்பறையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அப்படிங்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கங்க. ஒரு வகுப்பறையில ஒரு 50 மாணவர்கள் உட்கார்ந்துகிட்டு 50 விதமான பேச்சுக்கள் நடந்துகிட்டு இருக்கும். ஒருத்தன் சத்தம் போட்டுக்கிட்டு இவன் ஒண்ணு சொல்லுவான், அவன் ஒண்ணு சொல்லுவான். அந்த கிளாஸ் ரூமே வந்து ஒரே கலையபரமா கலாட்டாவா ரொம்ப சவுண்டா இருக்கும். கச 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 கசன்னு சவுண்ட் இருக்கும் அந்த கிளாஸ் ரூம்ல. அப்படி ஒரு சத்தத்தோட இருக்கிற அந்த கிளாஸ் ரூம்ல கிளாஸ் டீச்சர் வந்து உள்ள நுழையிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிளாஸ் டீச்சரு அவங்க கிளாஸ்க்குள்ள என்டர் ஆன மறு வினாடி இத்தனை பசங்களும் அப்படியே சைலன்ஸ் ஆயிடுவாங்க. அந்த 50 பசங்களும் பேச மாட்டாங்க, அப்படியே சைலன்ஸ் ஆயிடுவானுங்க. அப்புறம் கிளாஸ் டீச்சர் உள்ள வந்த பிறகுதான் கிளாஸை கவனிப்பானுங்க. அது வரைக்கும் அவனுக்கு ஆர்ப்பாட்டம் அட்டகாசம் பண்ணிட்டு இருப்பானுங்க. இது வந்து நம்ம நடைமுறையில பார்க்கணும் இல்லையா? இதை வந்து நம்முடைய எண்ணங்களோட ஒப்பிட்டு பார்க்கணும். இப்ப நம்முடைய மனதுல ஏகப்பட்ட எண்ணங்கள் வந்து கலைபுரம் பண்ணிட்டு இருக்கோம். இது அப்படி அது இப்படி செய்யலாமா, இதை செய்ய போறேன், அதை செய்ய போறேன், அது பண்ணா நல்லா இருக்கும், இதை பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு விவகாரத்தையும் வெளியே கொண்டு வந்து இந்த எண்ணங்கள் வந்து கும்மாளமிட்டு குதித்து கொண்டாடிட்டு இருக்கும். அப்ப இங்க நாம என்ன பண்றோம்? இந்த மாதிரி பாடத்திட்டங்களை படித்து புரிந்து கொண்ட பிறகு நாம அந்த தூய அறிவு ஆன்மா அப்படின்னு தெரிந்து கொண்ட பிறகு நம்முடைய பிரகாசம் தானே பிரதிபிம்பிக்குது மனதின் மூலமாக, புத்தியின் மூலமாக. அப்ப என்னுடைய பிரகாசம் எப்படி பிரதிபிம்பிக்குதுங்கிறத நான் எனக்கு முன்னாடி வைக்கப்பட்ட கண்ணாடியில் தான் நான் பார்க்க முடியும். இப்ப நான் வந்து என்னுடைய முகத்தை பிரதிபிம்பிக்கிறத பாக்குறதுக்கு எனக்கு முன்னாடி இருக்கிற கண்ணாடியில போய் நின்று நான் பாக்குறேன். பார்க்கும்போது என்னுடைய முகம் நல்லா பளிச்சுன்னு தெரியுதுன்னா பரவாயில்ல, கண்ணாடி சுத்தமா இருக்கு அப்படின்னு நான் சந்தோஷம் அடைவேன். இல்ல அந்த கண்ணாடியில நிறைய அழுக்கு படிஞ்சிருக்கு, புகை படிஞ்சிருக்குன்னா நான் என்ன பண்ணுவேன்? என்னடா இது என்னுடைய முகம் சரியா தெரிய மாட்டேங்குது, அப்ப இந்த புகையும் இந்த அழுக்கையும் நான் நீக்கலாமா அப்படின்னு முயற்சி பண்ணுவேன். அப்ப நான் அதுக்குண்டான முயற்சியில அதை தொடைப்பனா இல்லையா? அப்பதானே அந்த கண்ணாடியில என்னுடைய முகம் தெளிவாக தெரியும். இதுதானே நம்ம நடைமுறை உண்மை. அது மாதிரி இங்க ஆன்மா தன்னை அறிவதற்காகத்தானே மைண்ட் மூலமா ரெஃப்ளெக்ட் ஆகுது. அப்படி ரெஃப்ளெக்ட் ஆகும்போது நமக்கு இந்த பாடத்திட்டத்துக்குள்ள வந்து புரியல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி எண்ணங்களை விசாரணை பண்ணும்போது நாம அந்த அறிவா நின்று அந்த மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்களை கவனிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வினாடி அந்த எண்ணங்கள்லாம் அப்படியே அடங்கும். தேவையற்ற விவகாரங்களுக்குள்ள போறதெல்லாம் அப்படியே நின்றுடும். ஏன்னா ஒரு ஆசிரியர் எப்படி அந்த வகுப்பறைக்குள்ள நுழைஞ்ச உடனே மாணவர்கள்லாம் அடங்குறாங்களோ அது மாதிரி எண்ணங்களும் அந்த அறிவு தன்னை கவனிக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அடங்கிடும். அப்ப நாம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த எண்ணங்களை விசாரிச்சு அந்த அறிவுல பார்த்தோம் அப்படின்னா எதுக்கு இந்த எண்ணங்கள் நம்ம இடத்துல எழுந்திருக்கிறது, அந்த விவகாரம் நமக்கு தேவையா அப்படிங்கிற நம்ம அந்த அறிவில் நின்று பார்க்கும் போது அது செயலாக மாறாமல் நம்மால் தடுத்து கொள்ள முடியும். அதுதான் இங்க சாஸ்திரம் சொல்லி கொடுக்கிற டெக்னிக். அதுதான் இங்க சொல்லுது. ஏன்னா நீங்க வந்து எண்ணங்கள் எழுந்திருக்கிறதெல்லாம் செயலாக மாற்றி மாற்றி விவகாரங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கீங்க, விடுபட முடியாம தவிக்கிறீங்க. அப்புறம் ஒரு விவகாரத்தை செஞ்சு முடிச்சுட்டு அதோடு விட்டுறீங்களான்னா இல்ல, அடுத்த விவகாரத்தை ஒண்ணு புதுசா எடுத்துக்கிறீங்க. அப்படியே தொடர்ந்து தொடர்ந்து நம்ம விவகாரத்துக்குள்ள போயிட்டே இருக்கிறோம், விசேஷங்களுக்குள்ள சிக்கிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அதற்கு என்ன காரணம்னு நம்ம கண்டறியும் போது அதனுடைய சம்ஸ்காரங்கள் பதிவுகள் அப்படின்னு நமக்கு புரிய வருது. ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம மனதில் எழுகின்ற ஆசைகள் தான் அதை அனுபவம் ஆக்குவதற்காக இந்த உடலை எடுத்துக்கொண்டு வந்து இப்படி அனுபவம் ஆக்கிக்கிட்டு இருக்கு. அது நம்முடைய அனுபவத்துக்கு வருது. அது நம்ம என்னென்ன முடியுமோ அதெல்லாம் அனுபவம் ஆக்கியும் பார்க்கிறோம். ஆனா நம்ம இந்த பாடங்களை படித்து தெளிவுக்கு வந்த பிறகு நம்ம அந்த அறிவாகத்தான் இருக்கிறோம், இந்த மனமோ உடலோ நான் அல்ல அப்படிங்கிற புரிதலை நம்ம இருக்கும்போது
இப்ப இந்த உடல் மூலமாகவோ இந்த மனதின் மூலமாகவோ சில காரியங்கள் நடக்கும்போது நாம ஜஸ்ட் அதை கவனிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாடி மைண்டை நம்ம கவனிச்சோம் அப்படின்னா அது தன்னுடைய வெளிப்பாடை குறைத்துக் கொள்ளும். ஏன்னா அங்க எண்ணங்கள் எழுவது தானாகவே தட்டுப்பட்டு விடும். ஏன்னா அறிவு பாக்குதுன்னா அங்க எண்ணம் நின்னுடும், எண்ணம் உதயம் ஆகாது. அப்படியே சில தவறான எண்ணங்கள் நம்ம இடத்துல எழுந்திருக்குதுன்னாலும் நம்ம அறிவினால் அதை விசாரணை பண்ணி பார்த்து இது ஏன் என்னுடைய மனதில் எழுந்திருக்கிறது, இது என்னுடைய சம்ஸ்கார பதிவு, என்னுடைய பூர்வ சம்ஸ்காரமா வெளிப்பட்டு இருக்கு. இப்ப நான் போய்கின்ற பாதைக்கு இது எனக்கு எதிரானது அல்லவா, நான் நல்வழியில போகணும், அந்த தூய அறிவாக நான் விளங்கணும், பிரகாசிக்கணும்னால நான் இந்த பாதையில வந்துட்டு இருக்கிறேன். அப்ப இது மாதிரி விவகாரத்துக்கு இந்த மனசு என்ன இருக்குது இழுக்குது, அப்ப இதுக்கு நம்ம போகக்கூடாது அப்படின்ட்டு நம்ம அப்பயே அதுக்கு ஒரு தடை போட்டுட்டோம் அப்படின்னா அப்போ அந்த எண்ணம் செயலாக மாறாம நம்ம இடத்துல அது வெளிப்படாமல் நாம் சேஃப்டியா தப்பித்துக் கொள்ள முடியும். அதுதான் நம்ம செய்யணும். அதை விட்டுட்டு நம்ம இல்ல இது என்ன இது ஆசைப்படுது இது செய்யணும்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி நம்ம அந்த விவகாரத்துக்குள்ளே விசேஷத்துக்குள்ள போயிட்டு இருக்கணும் அப்படின்னா அது நம்ம என்ன பண்ணோம், மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்தை பெருசாக்கி அதன் மூலமா பல தொந்தரவுகளை நமக்கு கொடுத்து நம்முடைய உண்மைத்தன்மையை நம்ம உணர முடியாம செய்துவிடும் என்பதுதான் இந்த ஸ்லோகம் நமக்கு சுட்டி காட்டப்படுது. அதுக்குதான் அந்த அரணைக்கட்டை உதாரணத்தை அவர் சொல்றாரு. சொல்லி இந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. 2 கட்டைகள் உரசனா எப்படி நெருப்பு உண்டாகுதோ அது போல நீங்க உங்களுடைய எண்ணங்களை கவனிச்சீங்கன்னா அங்க அறிவு உண்டாகும். அந்த அறிவு பிரகாசத்துல நீங்க அந்த அறியாமைகளை நீக்கிக் கொள்ளுங்க. எப்படி 2 அரணிக்கட்டையை உரசி நெருப்பு உண்டான உடனே அங்க இருக்கக்கூடிய கட்டைகள் எல்லாம் எரித்து சாம்பலாக்கி விடுதோ அது போல இங்க அறியாமை நீங்குவதற்கு அறிவு உண்டான உடனே அந்த அறியாமை கட்டைகளை எல்லாம் எரித்து சாம்பலாக்கி விடுகிறது என்பதாக இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. அதுதான் இங்க ஸ்லோகத்தினுடைய முக்கிய பொருளாக பார்க்கப்படுது. அப்போ இப்படியாக முயற்சியும் பாவனையும் சரிவர அமைந்து வர சாதகனுக்கு அதனால் வரும் ஞானம் தீயானது தன்னை சூழ்ந்திருக்கும் கட்டைகளை ஒன்று விடாமல் பொசுக்கி சாம்பலாக்கி விடுவதைப் போல அதுவரை தன்னை பற்றி அவன் அறியாதிருந்தது அவன் எண்ணிய நிலையை தவிடு பொடியாக்கி அவனது என்றும் உள்ள உண்மையான நிலையை அனுபவமாக்க காட்டிக் கொடுக்கும். அப்ப ஆத்மா இருப்பதும் அறிவுமயமாயும் ஆனந்தமயமாயும் இருப்பதை அவனுள் காட்டுவதோடு அல்லாமல் அவனது வெளி உலகமும் அதே அறிவோடும் ஆனந்தமாயும் இருப்பதை அவனுக்கு உணர்த்தும். எல்லாம் ஒன்றே என்றால் அங்கு இருமைகள் எப்படி உண்டாக முடியும் என்பதாக இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. அதுதான் இந்த திரிபுட்டி. இப்ப திரிபுட்டி நம்ம ரொம்ப ஆழமா நம்ம ஏற்கனவே ஆராய்ச்சி பண்ணணும். ஏன்னா அறிபவன், அறிவு, அறியப்படும் பொருள் மூன்றும் அந்த அறிவுக்கு வேறாக இல்லை. ஏன்னா நான் அதை ரொம்ப உங்களுக்கு எளிமையா புரிய வச்சேன் லாஸ்ட் டைம் கிளாஸ்ல. இப்ப அறிவு மட்டும்தான் இருக்குது, அந்த அறிவு தான் ஒவ்வொன்றையும் அறிந்து கொள்ளுது, அதனுடைய அறிவு பிரகாசத்தை தான் இந்த உலகம் விரியுது. இந்த உலகம் விரிவது மனதின் மூலமாக விரிந்தாலும் அந்த அறிவினுடைய அதிஷ்டானத்திலே தான் இது இது இன்னது என்று நம்மால் பகுத்து புரிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப இந்த ஆத்மாவினுடைய அதிஷ்டானத்துல தான் இங்க எல்லாம் விளங்கி கொண்டிருக்கின்றது அப்படின்னு பார்க்கும்போது இங்க எல்லாம் அறிவு மயம். அந்த அறிவு மயம்ங்கிறத சாஸ்திரம் எப்படி சொல்லுது, எல்லாம் பிரம்மமயம் அப்படிங்குது, சர்வம் பிரம்மமயம் அப்படிங்குது. இப்ப சர்வம் பிரம்மமயம் அப்படிங்கிற ஒரு பாடத்தை நம்ம படிச்ச உடனே நம்முடைய மனோபாவம் என்ன நினைக்குதுன்னா எல்லாம் பிரம்மமயம் அப்படின்னு சொல்லும் போது என்னங்க இதெல்லாம் பிரம்மமா, ஒரு பேனா பிரம்மமா, ஒரு பென்சில் பிரம்மமா, ஒரு கழுத பிரம்மம் ஆயிடுமா, ஒரு தீயவன் பிரம்மம் ஆயிடுவானாங்கிற சந்தேகம் நம்ம இடத்துல எழுந்திருக்கும். ஏன்னா நம்ம சர்வம் பிரம்மமயம்னு சாஸ்திரம் சொல்றதை நம்ம என்ன பண்றோம், வெளியில் இருக்கிற பொருள்களை வைத்துக்கொண்டு இவனை ஒரு அயோக்கியனா இருக்கிறான் இவனை போய் பிரம்மம் அப்படிங்குது சாஸ்திரம். அது ஒரு கழுத, அதுக்கு அறிவே கிடையாது, அதை போய் பிரம்மம்ங்குது. பிரம்மம் எப்படிப்பட்டது, அது ஒரு பிரம்மாண்ட அறிவு, அகண்டாகார அறிவு. அப்படிப்பட்ட ஒரு அகண்டாகார அறிவு அந்த ஆத்மா அந்த பிரம்மத்தை போய் இந்த கழுதையோடையும் இந்த அயோக்கிய மனிதனோடும் கம்பேர் பண்ணுதே, சர்வம் பிரம்மமயம்னு சொல்லுது, இதை எப்படி நான் ஒப்புக்கொள்ள முடியும் என்பதாக நம்முடைய மனம் போராடுது இந்த விஷயத்துல. இதுக்கு நான் என்ன கடந்த பாடத்துல உதாரணம் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த அறிபவன், அறிவு, அறியப்படும் பொருளை மூன்றையும் உதாரணமா வச்சே தான் அந்த உதாரணம் கொடுத்தேன். எப்படின்னா இப்போ அறிபவனாகிய நான் இருக்கிறேன், என்னுடைய மனசு இருக்கு, அறியப்படும் பொருளாக முன்னாடி ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை பற்றி எனக்கு அறிவே இல்லை. அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும், நான் சின்ன குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம வளர்ந்துட்டோம், நிறைய விவகாரங்களை எடுத்துக்கிட்டோம், நமக்கு எல்லாம் தெரியுது, இது பேனா இது பென்சில், இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா தெரிந்து கொள்ள முடியாத ஒரு பருவம் இருந்தது இல்லையா, குழந்தை பருவம். அப்ப அந்த குழந்தை பருவத்துல அந்த எது எது என்னது அப்படின்னு தெரியாத ஒரு நிலையில அறிபவனாகிய மனசு இருக்குது. அதனால அந்த குழந்தை ஆர்வம் காட்டுது, அது என்ன அது என்னன்னு கேக்குது. அப்ப அந்த குழந்தைகிட்ட போய் பாருப்பா இதுதான் பேனா இதுதான் பென்சில்னு சொன்ன உடனே
அறிபவனாகிய மனமானது அந்த குழந்தையின் இடத்துல இருந்து அறியப்படும் பொருளை கவனிக்குது. அது பேனான்னு தெரிஞ்சுக்குது. அப்ப பேனா அப்படிங்கிற ஒரு பொருளையும் அறிபவனாகிய இந்த குழந்தையும் அங்க இணையும் போது அதற்கு எது துணை புரியுது? அறிவுதான் துணை புரியுது. அது பேனாங்கிறது அதுக்கு புரிய வைத்தால் மட்டும்தான் அது பேனா. இல்லைன்னா அது வெறும் வெற்று பார்வை. அது எப்படி தெரியும்? பேனா, பென்சில், நோட் புக்குன்னு அங்க கொட்டி கிடக்கிறத எதுவுமே தெரியாம பார்த்தா அது ஏதாவது புரிதல் இருக்குமா? அப்படி ஒருத்தன் இருக்கிறான்னா அவன் தானே மனநோயாளி, அவன் தான் கோமா ஸ்டேஜ்ன்னு நம்ம சொல்லிட்டோம். முன்னாடி என்ன பொருள் இருந்தாலும் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவன் மனநோயாளி. ஆனா மனம் நல்லா இருக்கிறவனுக்கு அது தெரிந்து கொண்டால் தானே அவன் அறிவாளி. அப்ப அதனால இந்த குழந்தைகிட்ட போய் நம்ம இத பேனா, இது பென்சில் சொல்லும் போது அந்த அறிபவனாகிய மனதும் அறியப்படும் பொருளும் அந்த அறிவின் மூலமாக ஒன்றாக்கப்படும் போது இங்க எதை நீங்க பிரித்து விட முடியும்? அறிபவனும் அறியப்படும் பொருளும் அறிவுக்கு வேறாக இல்லை. ஏன்னா அறிவு இருக்கிறதுனால தான் அறிபவன் இருக்கிறான். அறிபவன் இருப்பதனால தான் அறியப்படும் பொருளை அறிய முடியும். அப்ப அறியப்படும் பொருளை அறிவதற்கு அங்கு அறிவு வேண்டும். அறிபவன் அதை அறிவதற்கும் அங்கு அறிவு வேண்டும். அப்ப அறிவின் அதிஷ்டானத்திலே தான் நீங்க அறிபவனும் அறியப்படும் பொருளும் இருக்கின்றது எனும்போது இங்கு ஒவ்வொன்றும் நாம் அறிகின்றோம் இல்லையா? அறிகின்றதுன்னா அதுக்கு நாமமும் ரூபமும் நம்ம அறிகிறோம், கொடுக்கிறோம். இப்ப இது பேனாங்கிற, இது பென்சிலுங்கிறேன். அப்ப அந்த உருவத்தையும் அந்த நாமத்தையும் நானே தான் சூட்டுறேன். மனிதனாகிய நான் தான் அதை சூட்டுறேன். ரெண்டாவது, நான் மட்டும் சூட்டுறது இல்ல, அந்த பொருளை உண்டாக்குவதும் மனிதனுடைய அறிவிலே தான் உண்டாக்கப்படுது. அதையும் நான் சொன்னேன் கடந்த பாடத்துல. இப்ப பேனாங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடித்த மனிதன் அதற்கான ஒரு புத்தி சக்தியை வைத்துதான் அந்த பேனா எப்படி எழுதணும்னு கண்டுபிடிச்சான். அதுக்கு முன்னாடி வெறும் மயில் இறக வச்சு நம்ம எழுதிக்கிட்டு இருந்தோம், தொட்டு தொட்டு எழுதிக்கிட்டு இருந்தோம் இங்க. அதை நம்ம இங்கே உள்ள நிறைச்சிட்டா அது ஒரு பேனாவின் மூலமா எழுதுனா நம்ம ஒவ்வொரு முறையும் தொட்டு தொட்டு எழுத வேண்டாம், அப்படியே எழுதுறது லகுவா இருக்குமே அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பு தானே பேனா. அப்ப அந்த கண்டுபிடிப்பினுடைய பிரத்யேக சிறப்பு எப்படி உண்டானது? அந்த மனித அறிவில தானே உண்டானது. அப்ப அந்த மனித அறிவு அந்த பேனாவை கண்டுபிடிக்குதுன்னாலும் அதை கண்டுபிடிப்பதற்கான அதிஷ்டானமும் அந்த ஆன்மா தான், அந்த அறிவு தான். அப்படி பார்க்கும்போது அந்த அறிவின் அதிஷ்டானத்திலே அறியப்படும் பொருளும் உண்டாக்கப்பட்டிருக்கின்றது. அதுதான் இங்க முக்கிய பாயிண்ட். இங்கு படைக்கப்பட்ட அத்தனையும் அந்த அறிவின் அதிஷ்டானத்திலே அறிபவன் மூலமாகத்தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அதுக்குதான் நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் கொடுத்தேன். எப்படி கொடுத்தேன்னா, இப்ப எந்த ஒரு பொருளை நம்ம கண்டுபிடிக்கணும்னாலும் அது ஃபர்ஸ்ட் மனதில் தானே உண்டாகணும். எடுத்தவொடனே அந்த பொருள் லைவா வந்துடாது. எதை ஒரு கண்டுபிடிக்கணும்னாலும் ஃபர்ஸ்ட் மனசுக்குள்ள அந்த பொருள் உண்டாகி தான் அது நடைமுறைக்கு வரும். அதுதான் நம்ம செல்போனை கூட உதாரணமா சொன்னேன். இப்ப ஒரு கணவன் மனைவி வெளியூர்ல இருக்காங்க. கணவன் வேலை நிமித்தம் வெளியூர் போயிட்டான். அவனுக்கு மனைவியை தொடர்பு கொள்ளணும். அதுக்கு ஏதாவது ஒரு கருவி இருந்தா நல்லா இருக்குமே, நான் இங்கிருந்து அவளோட பேசலாமே அப்படின்னு அவன் ஒரு சிந்தனை முதல்ல அவனுக்கு எழுந்தது. முதல்ல ஒரு எண்ணம் தான் எழுந்தது. தன்னுடைய மனைவியை தொடர்பு கொள்வதற்கான ஒரு கருவி இருந்தால் நான் இங்கிருந்து அந்த தொடர்பை கொள்வது ஈஸியா இருக்கும். அதுக்கு ஒரு பொருள் கண்டுபிடிக்கணும் ஒரு எண்ணம் முதல்ல மனிதனுக்கு உண்டான உடனே அதுதான் டெலிபோனா கண்டுபிடிக்கப்பட்டது. அப்ப முதல்ல ஒயர் மூலமா கண்டுபிடிச்சாங்க. இப்போ ஒயர்லெஸ் டெலிபோன்லாம் நமக்கு செல்போனா இருக்கு. டெக்னாலஜியோட டெவலப்மெண்ட் பார்க்க வேண்டாம். அந்த பொருள் உண்டாவதற்கான ஆரம்ப நிலை முதல்ல ஒரு எண்ணமாகத்தான் இருந்திருக்க வேண்டும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த எண்ணம் நம்மிடத்திலே உதயமாகி அந்த எண்ணம் செயலாக மாறி அது பொருளாக நம்மிடத்திலே மாற்றப்பட்டிருக்கும் போது இந்த மூன்று காரியங்களுக்கும் அதிஷ்டானமாக அந்த அறிவு இருக்கிறதுனால்தான் அந்த அறிபவனாகிய மனம் அதை பற்றி ஒரு எண்ணத்தை வெளிக்கிளப்பி அந்த எண்ணத்தின் மூலமாக தன்னை புத்தி சக்தியாக விரித்து அந்த பொருளையும் உண்டாக்கி அந்த பொருளையும் அனுபவமாக்கி அறிபவன் அறியப்படும் பொருள் அறிவு என்ற மூன்றும் ஒன்றாக மாறுகின்ற அந்த உயரிய நிலை தான் இங்கு எல்லாம் பிரம்மமயம், சர்வம் பிரம்மமயம் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வச்சேன். நான் கடந்த பாடத்திலேயே சொல்லியிருக்கேன். அப்ப இங்க சர்வம் பிரம்மமயங்கும் போது இங்க பிரம்மத்துக்கு வேறாக எதுவுமே இல்லை. கண்டுபிடிக்கப்பட்ட அத்தனை பொருள்களும் அந்த அறிவின் அதிஷ்டானத்திலே தான் உண்டாக்கப்பட்டிருக்கும். எந்த ஒரு விவசாய பொருள், ஒரு நெல்லிலிருந்து ஒரு கல் வரைக்கும் நீங்க எப்படி வேணா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, எல்லாம் அந்த அறிவினுடைய அதிஷ்டானத்திலே தான் நீங்க உண்டாக்கப்பட்டிருக்கு. அதுதான் படைக்குது, அதுதான் அறியுது, மனதின் மூலமா அறியுது. அதுவே அந்த அறிதல் மூலமாக அதை மேலும் டெவலப் பண்ணிக்கிட்டே போகுது. அப்படித்தான் இந்த அறிவு பரிமாணமும் வளர்ந்திருக்கிறது. இந்த அறிவு பரிணாம வளர்ச்சியும் இந்த மாதிரி தான் நமக்கு மேலோங்கி இப்படிப்பட்ட ஒரு நிலையில கொண்டு நிறுத்தி இருக்குது அப்படிங்கறத நான் கடந்த பாடங்கள் மூலமாக உங்களுக்கு புரிய வைத்த முயற்சி எடுத்தேன். அதைத்தான் இங்கே மீண்டும் சொல்றது. இந்த மூன்று விஷயங்கள் ஒன்றாக நிற்கின்ற நிலையில இங்கு எதையும் பிரித்து பார்க்க முடியாது. அப்ப இருப்பது ஒன்றே, அது இறைவன் மட்டுமே. அப்ப இறைவனுக்கு வேறாக எதுவும் இல்லை எனும் போது சர்வம் பிரம்மமயம் என்று சொல்வதிலே என்ன சங்கடம் நமக்கு? அவன் திருடனா இருந்தாலும் அவன் பிரம்மம் தான், அவன் ரவுடியா இருந்தாலும் அவன் பிரம்மம் தான்,
அது கழுதையா இருந்தாலும் அது பிரம்மம் தான். ஏன்னா அந்த பிரம்மம் இருப்பதனால்தான் அது இருக்கிறது, இல்லைன்னா அது இருக்காது. அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம மனதினால அதை பாகுபடுத்தி இதுக்கு அறிவு கம்மியா இருக்கு, இது கழுத, அவன் கெட்டவனா இருக்கிறான், அவன் திருடன் அப்படின்னு நம்ம சொல்றது நம்முடைய மனம் தானே முடிவு பண்ணதே தவிர அறிவுக்கு அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா அறிவினுடைய பரிணாமத்துல ஒண்ணு தேவைப்படுது, ரெண்டுமே இருந்தால்தான் அந்த இயக்கம் இருக்குங்கிறது அறிவுக்கு தெரியும். ஏன்னா அறிவினுடைய ஆற்றல் பிரகாசிக்க வேண்டும் என்றால் அதுல ஏற்றத்தாழ்வுகள் இருந்தால்தான் பிரகாசிக்கும், இருமைகள் இருந்தால்தான் பிரகாசிக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஏன்னா மனம் என்பது இருமைகள் இருந்தால் தான் மனம்ங்கிறதே ஒண்ணு இருக்கும், இல்லைன்னா இருக்காது. எதையாவது ஒன்று பற்றுனா தான் மனம்னு ஒண்ணு இருக்கும், இல்லைன்னா மனசு இருக்காது அப்படின்னு நம்ம ஏற்கனவே அந்த மனதை பற்றி ஒரு புரிதலுக்கான பாடங்களை நம்ம மீண்டும் விலாவரியா பார்த்தோம். அதை நம்ம புரிய வைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் நம்ம உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரும்போதுதான் அதை எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, மனம் கற்பித்துக் கொள்ளக்கூடிய விஷயங்களை கற்பனையாக முதலிலே உண்டாக்கி அதை செயல் வடிவமாக மாற்றி அதை அனுபவமாக்குது. லட்டு சாப்பிடுற விஷயம் நான் அப்படிதான் உங்களுக்கு சொன்னேன். ஃபர்ஸ்ட் மனதுல லட்டு சாப்பிடணுங்கிற ஒரு எண்ணம் தான் முதல்ல உதயமாகும். அந்த எண்ணம் என்ன பண்ணுது, ஒரு கடலை மாவு வாங்கிட்டு எண்ணெயை வாங்கிட்டு சர்க்கரையை வாங்கிட்டு லட்டை தயார் பண்ணி அந்த லட்டு உருண்டைய வடிவத்துல உண்டாக்கிடுச்சு. ஃபர்ஸ்ட் கற்பனையாக மனதில இருந்த லட்டு நேரடி அனுபவத்துக்கு வந்துடுச்சு. நேரடி அனுபவத்துக்கு வந்த அந்த லட்டு இப்ப அதே மனதிற்கு அனுபவம் ஆக போகுது. அந்த மனதிற்கு அனுபவம் ஆக போகிறது எப்படின்னா, உடலை பயன்படுத்தி அனுபவம் ஆக போகுது. கற்பனையாக மனது உண்டாக்கி கொண்ட அந்த லட்டு நடைமுறையில நேரடி அனுபவத்தினால செய்யப்படுறதுக்கு அதே உடம்ப கருவியாக வச்சு செய்தது. இந்த மனசு என்ன பண்ணுதுன்னா, அதை அனுபவமா மாற்றணும்னா அதுக்கு எனக்கு ஒரு கருவி வேணும்னு தான் இந்த உடம்பையே வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த உடம்பு தான் மனதுக்கு உண்டான டூல். ஏன்னா எல்லாம் என்ன பண்ணும், எண்ணத்தை கொடுக்கும், அந்த எண்ணத்தை செயலாக மாற்றும், அந்த செயல் வழியாக அதை சாதித்து காட்டும். அப்படி சாதித்து என்ன பண்ணுது, அந்த லட்டு தயார் பண்ணிடுச்சு. தயார் பண்ண உடனே இப்ப அந்த லட்டை சாப்பிடணும். மனசுதான் அதை சாப்பிட போகுது. ஆனா எப்படி சாப்பிட போகுதுன்னா, உடம்பு இருக்கிற வாயை வச்சு அந்த வாயில் இருக்கக்கூடிய உமிழ்நூறு மூலமா சுவைத்து, ஆஹா லட்டு அற்புதமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு, நெய் வாசனை கமகமான்னு வருதுன்ட்டு மூக்கு மூலமா நுகருது, நாக்கு மூலமா ருசிக்குது. அப்படி பஞ்சபூதங்களுடைய தன்மையை கொண்டு இந்த உடலை பயன்படுத்தி அந்த மனது அதை அனுபவம் ஆக்குது. அப்ப இந்த அனுபவங்கள் எல்லாம் மனதிற்கே உரித்தானது. ஆனா மனதிற்கே உரித்தான இந்த அனுபவங்களுக்கு ஆதாரமாக அறிவு இருந்தாக வேண்டும். அறிவு இல்லாவிட்டால் மனதிற்கு எந்த அனுபவம் உண்டாகாது. அப்ப இது மாதிரி அனுபவங்கள் உண்டாகின்ற இந்த மனசு அந்த அறிவையே தனக்கு அனுபவமாக்க பாக்குதா, அது முடியுமா அப்படிங்கிற கேள்விதான் நிறைய பேருக்கு எழுந்திருக்குது. அப்ப அறிவை தனக்கு அனுபவம் ஆக்குறதுன்னா, இப்ப வெளியே இருக்கிற லட்டு அனுபவம் ஆக்குற மாதிரி அந்த அறிவை தனக்கு அனுபவம் ஆக்க முடியுமான்னா, இன்னும் கொஞ்சம் நாம டீப்பா கவனிச்சோம் அப்படின்னா, உண்மையிலேயே இங்க மனம்ங்கிற கருவியும் அந்த அறிவினுடையதே தான். அறிபவனும் அறியப்படும் பொருளும் அறிவின் அதிஷ்டானத்திலே இருப்பதினாலே இது எதுவுமே அந்த அறிவுக்கு வேறாக இல்லை என்னும் போது அந்த அறிவுக்கு தெரியாம எதுவுமே நடக்க முடியாதுங்கிறது தான் இங்க சப்ஜெக்டே. இதுக்குத்தான் நம்ம பல உதாரணங்கள் கடந்த பாடத்துல சொன்னோம். எப்படி சொன்னோம்னா, ஒரு வெள்ளை திரை இருக்கிறது. அந்த வெள்ளை திரை ஆன்மா. அதுல எந்த சலனமும் இல்ல, எந்த களங்கமும் இல்ல. அது பியூர் ஒயிட் ஸ்கிரீன். ஆனா அதுல ஒரு படம் பிரதிபிம்பிக்குது. ஒரு சினிமா திரைப்படம் அதுல பிம்பம் விழுகுது. விழுந்த உடனே அதுல குண்டு வெடிக்கிற சீன் வருது, கோயிலுடைய கும்பாபிஷேகம் சீன் வருது. இத்தனை சீன்களும் அந்த திரையின் மீதே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த திரைக்கு தெரியாம இல்ல, அத்தனையும் அந்த திரையின் மீதே பட்டு பிரதிபிம்பித்துக் கொண்டே இருக்கும். ஆனா திரை அதை அனுபவம் ஆக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தன் மீது தான் அது ஓடிக்கிட்டு இருக்குது. அதுக்கு என்ன, அதுக்கு ஒரு அனுபவம் தேவை? ஒரு அனுபவம் அதுக்கு தேவையில்லை. தன் மீது ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த நிகழ்ச்சியை அது சும்மா சாட்சியா பார்த்துக்கிட்டு இருக்குது, அவ்வளவுதான். சாட்சியா பார்த்துக்கிட்டு இருக்கிற வெள்ளை திரையில அந்த சீன் ஓடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் ஓடும். அதனால திரை பாதிக்குமானா பாதிக்காது இல்லையா? இப்ப குண்டு வெடிக்கிற உடனே அந்த நெருப்பு பத்திக்கிட்டு எரியுமா அந்த ஸ்கிரீனு? இல்ல கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும்போது சாம்பிராணி புகை, அந்த சந்தன பாசனை எல்லாம் அந்த ஸ்கிரீனை மயக்குமா? ஒண்ணும் நடக்காது. அது பாட்டு இருக்கும். அது மாதிரி இங்க ஆத்மா தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் இருந்து கொண்டு அதனுடைய அதிஷ்டானத்திலே இங்கு மனமும் மனதினால் உண்டாக்கப்பட்ட அந்த பொருளும், அதாவது அறிபவனும் அறியப்படும் பொருளும் அனுபவமாக்கப்படுகிறது மனதிற்கு. ஆனால் அது ரெண்டும் அறிவின் அதிஷ்டானத்திலே தான் நடக்கிறது. அந்த அறிவின் அதிஷ்டானத்திலே மூன்றும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. மூன்றையும் பிரிக்க முடியாது. அப்ப இங்க எல்லாம் சர்வம் பிரம்மமயம்ங்கிறதுல சந்தேகம் இருக்காது அப்படிங்கிறது தான் இங்க முக்கிய விஷயமாகவும் பார்க்கப்படுது. அப்ப அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாமே எளிதாக புரிந்து கொள்ளணும். சர்வம் பிரம்மமயம்னா எங்கேயோ மேல இருக்க சிவபெருமான் ஜடாமுடியோடு இங்க கீழே கழுதையில தோற்றம் கொடுப்பாரா அப்படிங்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்க கூடாது.
ஏன்னா அவர் வந்து கழுதையில தோற்றம் கொடுத்து அவருடைய இதுக்கு இழுக்கு அல்லவா அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டு இந்த பேதமையை பிரிச்சு வச்சுக்கிட்டு கடவுள் இங்க வரமாட்டார், இதுல உட்கார மாட்டார், இதுக்குள்ள மனிதன் வரக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் யாரு? மனித மனம் தானே போட்டுக்கிட்டு இருக்கு. அதுதான் எங்கும் வியாபித்து இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க சாஸ்திரத்துல. ஆத்மா இல்லாத இடமே இல்லை. அது எங்க போய் அதை தூய்மைப்படுத்துவதற்கு இருக்குது? ஒண்ணுமே கிடையாது. யார் யாரை தூய்மைப்படுத்துவது? எல்லாம் அதுவே. அதை தூய்மைப்படுத்துவதற்கும் அதுல வந்து இங்க தோஷம் இருக்குது, அதுக்கு வந்து அதை படிக்கிறேன் இதை பண்றாங்கிறதெல்லாம் நாமளா உருவாக்கிக்கிட்ட ஒரு சடங்கு சம்பிரதாயங்கள் தானே தவிர ஆத்மாவினிடத்துல எந்த குற்றமும் இல்லை, எந்த குறைகளும் இல்லை, அதுல குறையொன்றும் இல்லை. அதுதான் அந்த பிரம்மம். அதுதான் சுப்புலட்சுமி பாடல் கூட இருக்கு, அந்த குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு ஒரு பாட்டு. ஒரு குறையும் இல்லாத அந்த அகண்டாகார அறிவு எதுல குறையாகிவிடும்? எதுல பிரதிபிம்பிச்சாலும் அதுதான் படுறதே இல்லையே, அதை போய் தொடர்றதே இல்லையே அது. அப்ப அதுல என்ன போய் குறையை நீங்க பாத்துட்டீங்க? அந்த குறையை தூய்மைப்படுத்துறேன்னு சொல்றோம். என்ன எதுக்காக தூய்மைப்படுத்தணும்? இங்க எல்லாம் மைண்டு தான் பிளே பண்ணிட்டு இருக்கு. அப்ப அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா இங்க எதையும் நாம மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அதனுடைய இருப்புல அது அழகா இருக்கும், அதனுடைய இயக்கத்துல அது அழகா இருக்கும். அப்ப இங்க என்ன இருக்கு? பாவமும் இல்லை, புண்ணியம் இல்லை, தீட்டும் இல்லை, தோஷமும் இல்லை. அப்ப எல்லாம் அது வேலையை அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம அப்படியே பார்க்கறவன் தான் ஞானி. இதெல்லாம் முடியாது, நான் பிரிச்சுதான் பார்ப்பேன், எனக்கு இதெல்லாம் இருக்குதுன்னு கடைபிடிச்சான் அவன் அஜ்ஞானி. அவ்வளவுதான் விஷயம். அதை தான் இங்க சாஸ்திரம் தெளிவுபடுத்தி இந்த புரிதலுக்கு வாங்க. ஏன்னா இங்க வந்து இதை புரிந்து கொண்ட ஞானி எப்படி மாறுறான்? அந்த தூய அறிவாக மாறிவிடுகிறான். அந்த ஞானத்தினாலே அவன் ஞானியாக இருப்பதில்லை, அந்த பரமனாக மாறிவிடுகின்றான். அதனாலதான் அவன் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்ல முடியும். ஒரு ஞானியை வந்து நாம பார்வையில வந்து அவர் பெரிய அறிவாளி ஞானின்னு வேணா பேசிக்கலாம். ஆனா ஞானியை பொறுத்த வரைக்கும் தன்னை அவன் ஞானியாக கூட பார்ப்பதில்லை, அந்த அறிவாக பார்க்கிறான். அந்த அகண்டாகார அறிவாகத்தான் நானே இருக்கிறேன் என்று சொல்றான். ஏன்னா அவனை அதிலிருந்து பிரிக்க முடியாது, அந்த ஆன்மாவிடத்திலிருந்து அவனை பிரித்து விட முடியாது. அப்படி நிலையில் அவன் இருக்கிறான். அவன் தான் திட ஞானி. அப்ப திடஞானி தரிசனமே தீர்த்தமாடல், திடஞானி தரிசனமே திவ்ய பூஜை அப்படின்ட்டு நம்ம ரிபுகீதையில படிச்சோம். ரிபுகீதை படிச்சீங்கன்னா அருமையா சொல்லும் இந்த திட ஞானத்தை பத்தி. அப்ப இதெல்லாம் நம்ம புரிந்து கொண்டு அந்த நிலைப்பாட்டுக்கு வரணுங்கிறத இங்க சுட்டி காட்டுறார். அதுதான் நீ என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக இங்க சொல்றார். இந்த ஸ்லோகத்துல பாருங்க, அதுதான் சொல்றார். அந்த உள்முக பார்வை கொண்ட மனதினாலே அரணிக்கட்டையால் எப்படி நாம வந்து 2 கட்டைகளை உரசி அதனால் உண்டாகின்ற நெருப்பை கொண்டு ஒரு வேள்வியை நடத்துகின்றோமோ, அது போல நம்முடைய மனதை உள்முகமாக திருப்பி அந்த மனதிலே எழுகின்ற எண்ணங்களை எல்லாம் கவனித்து அந்த மனதில் எழுகின்ற எண்ணங்களை அழிப்பதற்கான அறியாமைகளை நம்ம நீக்கும் போது அங்கு உண்டாகின்ற அந்த ஞானத்தினாலே, அந்த ஞான தீயினாலே நம்முடைய அறியாமை கட்டைகள், எண்ணங்கள் எனும் கட்டைகள் எல்லாம் எரிந்து நாசமாகி விடுகின்றன என்பதாக இந்த 42வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். அதுதான் இதனுடைய பொருள். அடுத்து 43. அருணேனேவ போதேன பூர்வ சந்தமசே ஹிருதே தத் ஆவிர் பவேத் ஆத்மா ஸ்வயமே வாம்சு மானிவ. இங்க 43ல சூரியன் இயக்குகின்ற சூரிய ரதம் புறப்பட்டதும் இருள் தானே அகன்று விடுவது போல. அதுதான் அருணேனேவ போதேன பூர்வ சந்தமசே ஹிருதே. அப்ப சூரியன் வெளிக்கிளம்புறான். அப்படி சூரியன் வெளிக்கிளம்பும்போது அந்த சூரியனுடைய ரதத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த சூரிய கதிர்கள் என்ன பண்ணுது? அங்கு இருள்களை எல்லாம் அகற்றி விடுகிறது. அந்த சூரிய கதிர்கள் இருந்து 7 விதமான நிறங்கள் வெளிப்படுதுங்கிறத சயின்ஸ் சொல்லுது இல்லையா? சயின்ஸ் வந்து சூரிய கதிரில வந்து 7 விதமான வர்ணங்கள் இருக்குங்கிறத சொல்லுது. நம்முடைய சாஸ்திரம் அதை 7 குதிரைகளாக காட்டுது. சாஸ்திரம் வந்து அதை சயின்ஸுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருச்சு. சயின்ஸுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சு என்ன சொல்லுது? சூரியனிடத்திலிருந்து 7 குதிரைகள் மூலமா சூரியன் வெளிப்படுறார் அப்படிங்கிறத சிம்பாலிக்கா நம்ம காட்டுறோம். அப்ப நம்முடைய ஞானிகள் யோகிகள் எல்லாம் எவ்வளவு புத்திசாலிகளா அந்த காலத்துல இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். ஏன்னா நம்முடைய சனாதன தர்மத்துல நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில இன்றைய மனிதர்கள் பூரா அஞ்ஞானிகளா இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா, இது போன்ற ஆன்ம ஞான பாடங்களை அறியாததுதான் மிகப்பெரிய காரணம். இது போன்ற ஆன்ம ஞான பாடங்களை அறிந்து கொண்டு நம்ம நடைமுறையில வந்திருந்தோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தரும் அறிவாளிகளாக தான் இருந்திருப்போம். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அந்த காலத்துல எல்லாருமே அறிவாளிகளாக தான் இருந்திருக்காங்க. அதனாலதான் அவ்வளவு விஷயங்களை சமுதாயத்துக்கு கொடுக்க முடிஞ்சது. நம்முடைய சனாதன தர்மத்துல கண்டுபிடிச்ச அத்தனை கண்டுபிடிப்புகளும் நம்முடைய இந்திய சாஸ்திரத்திலே வெளிவந்த இந்த பாரத தேசத்திலே பிறந்த யோகிகளும் ஞானிகளும் தான் உலகத்துக்கு எடுத்து சொன்னாங்க. அப்படி சொன்னவங்க தான்
நம்முடைய வேத சாஸ்திரத்திலே சூரியனுடைய குதிரைகள் 7 அப்படின்னு சொல்றாங்க. அது 7 வர்ணங்களை குறிப்பிடுகிறது. அப்ப சூரிய ரதம் புறப்பட்டதும் இருள் தானே அகன்று விடுவது போல அதற்கு முன்பு இருந்த மடமையான அஞ்ஞானம் விலகி ஒளி வீசும் சூரியனைப் போல பரிபூர்ணமான ஆத்மா தானாகவே பொங்கி ஒளி வீசுகின்றது அப்படின்னு நீங்க சொல்றாரு இந்த 43வது ஸ்லோகத்தில். அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு விளக்கம் பார்த்தோம் அப்படின்னா, இப்ப யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பது போல சூரியன் என்பது விடியற்காலையிலே உதிப்பதற்கு முன்பாக வரும் வெளிச்சத்தை குறிப்பிடுவது. அதுதான் சூரியனுடைய ரதத்தை ஓட்டிக் கொண்டு வருவதற்கான கற்பனையிலேயே அந்த காலத்திலே கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஞானிகள். அந்த 7 குதிரைகள் மூலமாக அந்த ரதம் கிளம்பி வெளியே வந்து இங்கு அந்த இருளை அகற்றுகின்ற அந்த ஒளி கதிர்களால் வெளிச்சத்தை உண்டாக்குகின்றது. அப்ப இங்கு இருள் அகன்று அந்த சூரிய ஒளி பிரகாசமாக இந்த பூமியிலே படரும் போது இங்கு வெளிச்சம் பார்க்கப்படுகிறது. அப்ப சூரியன் வருவதற்கு முன்பாகவே அவனது வரவை கட்டியம் கூறுவது போல வரும் வெளிச்சத்தினால் இரவு முழுவதும் கவிந்திருந்த இருள் சிறிது சிறிதாக அகன்று கொண்டு மெல்ல போய்கொண்டே இருக்கும். இந்த இயற்கை சூழலை ஓமையாக எடுத்துக்கொண்டு சாதகனின் தீவிர சாதனையினால் அடையப்பெறும் விருத்தி ஞானத்தினாலே ஆத்மாவை பற்றிய அறியாமை அகலும் நிலையோடு இங்கு ஆதிசங்கரர் ஒப்பிட்டு பேசுகிறார். ஏன் இங்க நம்ம ஞானத்தை விருத்தி ஞானம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, இப்போ பொதுவாக ஒரு விஷயத்தை நம்ம வெளியிருந்து ஏற்றிக்கொள்கிறோம்னாலே அது ஒரு விருத்தி தான். மனதுக்கான ஒரு விருத்தி, மனோ விருத்தி. அதாவது விருத்தி அப்படின்னாலே எண்ணங்களுடைய எழுச்சின்னு அர்த்தம். அப்ப எண்ணங்கள் ஏதேனும் ஒரு எண்ணங்கள் நம்முடைய மனதில் எழுந்திருக்குதுனாலே அந்த எண்ணங்களுடைய ஆதிக்கம் தான் நமக்கு மனமாக மாறுது. ஏன்னா எண்ணங்கள் தான் மனம், பல்வேறு எண்ணங்களுடைய தொகுப்பு தான் இங்க மனம். ஆனா உண்மையில ஆத்மாவிடத்திலே அங்க எண்ணங்களும் இல்லை, மனசும் இல்லை, அது அறிவு ஒளியாக மட்டும் இருக்குது. ஆனா அந்த ஆத்மாவை அறிவதற்கான அடிப்படை விஷயமாக இந்த மனதை கொண்டுதான் நம்ம அறியப்பட வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால விருத்தி ஞானம் நமக்கு வேணுங்கிறாரு. இந்த விருத்தி ஞானத்துக்கு ஓமானம் ஏற்கனவே நிறைய மகான்கள் ஓமானம் கொடுத்திருக்காரு. பகவான் ரமணரும் அது அருமையான விளக்கம் கொடுத்தாரு. அதுதான் பிணம் சுடும் தடி போல. பிணம் சுடும் தடி அப்படின்னு ஒரு ஓமானம் ரமண மகரிஷி சொன்னாரு. அது எப்படி சொன்னாருன்னா, ஒருத்தன் ஒரு பணத்தை எரிப்பதற்கு ஒரு குச்சியை எடுத்துக்கிறான். அந்த குச்சியை வச்சு அந்த பணத்தை கிளறி விடுறான். அந்த நெருப்பை கிளறி விட்டு அந்த தீ பிளம்பு நல்லா அந்த பணத்தை பிடிச்சி எரியிற மாதிரி பண்ணி நல்லா திபுன்னு அந்த தீ பிளம்பு எரிய அந்த பிணம் சாம்பலா மாறிக்கிட்டே வரும். நல்லா அது எரிஞ்சு சாம்பலான உடனே அதற்காக பயன்படுத்தின அந்த குச்சி இருக்கு இல்லையா, அதை என்ன பண்றான், இறுதியில் அந்த பிணம் சுடும் தடியையும் அந்த நெருப்புலயே போட்டுறான். போட்டு அது என்ன ஆகுது, எரிந்து போய் நாசமாகிவிடும். அப்ப கடைசியில என்ன மிஞ்சுவாங்க, வெறும் சாம்பல் மட்டும் மிஞ்சும். அந்த பிணமும் இருக்காது, அந்த கட்டைகளும் இருக்காது, அவைகளை எரிப்பதற்காக பயன்படுத்த குச்சியும் இருக்காது. எல்லாமே அங்க சாம்பல் ஆயிடும். அது மாதிரி இங்க அந்த தூய அறிவாகிய ஆன்மாவை அறிவதற்காக நம்மிடத்திலே மனம் என்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்ப இந்த மனம்ங்கிற ஒரு விஷயத்தை வைத்துக் கொண்டு நம்ம அந்த ஆத்மாவை பற்றி அலசி ஆராயிறோம். மேலும் அந்த மனதினுடைய பிரத்யேக பகுத்தறிவாகிய புத்தி சக்தியை கொண்டு விசாரணையில் ஈடுபடுறோம். அந்த விசாரணையின் மூலமாக ஒரு விவேகத்தை அடைகிறோம். அந்த விவேகத்தின் வாயிலாக நம்ம ஒரு விழிப்பு நிலைக்கு வந்துட்டோம். அந்த விழிப்பு நிலை தான் நம்முடைய தன்னுணர்வு நிலை. நான் தான் அது, நான் இருக்கிறேன்ங்கிற தன்னுடைய சுயம் பிரகாச ஸ்புரணம், தன்னுடைய இருப்பு நிலையை நான் அனுபவமாக்குறேன். அப்ப அந்த நிலையில் நான் வந்த பிறகு இப்ப எனக்கு இத்தனைக்கும் எது பயன்படுத்துது, அந்த மனமும் புத்தியும் பயன்பட்டுச்சு. ஆனா இது நான் டெவலப் ஆகி நல்ல நிலைக்கு அந்த ஆத்மா தான் நான், அந்த அறிவு தான் நான் அனுபவமான அடுத்த வினாடி என்னிடத்துல அந்த மனம்ங்கிறது என்ன ஆயிடுது, அந்த அறிவு நிலைக்கு சரண்டர் ஆயிடுது. அவ்வளவுதான். அங்க மனம்ங்கிறது ஒண்ணு இல்லாம போயிடுது. அறிவாக அது ஜொலிக்க ஆரம்பிச்சிடுது. ஆரம்பத்துல அது மனமாவோ புத்தியாவோ இருந்தத அந்த அறிவு பிரகாசத்தினால அது அறிவாகவே மாறிவிட்டது. அதுதான் ஒரு உயரிய நிலை. அந்த நிலை எப்படி ஓமானம் கொடுக்கலாம் அப்படின்னா, நெருப்புக்கு பிளம்பு நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு இரும்பு சாதாரண உலோகம் தான். ஆனா நெருப்பு ஒரு அக்னி பிளம்பு. ஆனா அந்த இரும்பை கொண்டு போய் அக்னி பிளம்புக்குள்ள போட்ட உடனே அந்த நெருப்புல அந்த இரும்பு ஆனது என்னது, அக்னியாவே மாறிடுது இல்லையா. அப்ப அங்க பார்த்தா அக்னியும் இரும்பு பிரிக்க முடியாது. ரெண்டுமே நெருப்பு தான், ரெண்டுமே நெருப்பு கட்டி தான். அந்த நிலையில அங்க மனம் இல்ல, அறிவு மட்டும்தான் இருக்குது. அதுதான் ஞானிகளுடைய நிலை. அந்த இடத்துல ஞானிகள் என்ன பண்றாங்கன்னா, மனசையும் புத்தியும் அறிவாக்கம் மாட்டி அந்த தூய ஆன்மாவாக பிரகாசிக்கிறார்கள். ஆனா சாதாரண மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா, இது மாதிரி பாடங்களை கேட்டு அந்த அறிவு நிலைக்கு போறாங்க. அந்த இரும்பானது என்ன ஆகுதுன்னா அந்த நெருப்பு நிலைக்கு போகுது.
ஆனா கொஞ்ச நேரத்துல திருப்பி குளிர்ச்சி ஆகி மீண்டும் அந்த இரும்பாவே மாறிடுது. ஏன்? அது நெருப்புல இருந்து விலகுது. நெருப்புல இருந்து விலகுறதுனால அந்த இரும்பு என்ன ஆயிடுது? மீண்டும் அந்த இரும்பு தன்மைக்கு, உலோகத்தன்மைக்கு வந்துடுது. ஆனா நெருப்பு நெருப்பாவே இருக்கு. அப்ப என்ன இங்க நம்ம புரிஞ்சுக்கணும்? ஆத்மா ஆத்மாவாகவே இருக்கு. ஆனா இந்த மனசானது தற்காலிகமாக அந்த ஆத்மாவை அறிவதற்கான முயற்சியை எடுக்குது. எடுத்து அந்த அறிவு பிரகாசத்தோட போய் இணையுது. இணைஞ்சா தன்னை அறிவாக பாவிக்குது, அறிவாக பாக்குது. எவ்வளவு நேரம் பாக்குது? அதுல இருக்கிற வரைக்கும் தான். அந்த பாடத்தை படிக்கிற வரைக்கும், அதை பற்றி கேட்கிற வரைக்கும், அதை பற்றி ஒரு புரிதல் இருக்கிற வரைக்கும். அப்புறம் என்ன ஆயிடுது? அதுல இருந்து அப்படியே வெளிய வருது. வெளிய வந்து விவகாரத்துக்குள்ள போகுது. எந்த மாரி விவகாரம்? புற விஷயங்களுக்குள்ள போயிடுது. போய் மீண்டும் உலக விவகாரத்துக்குள்ள போயிடுச்சுன்னா, மீண்டும் என்னவா மாறிடும்? மனசாக மாறிடும். அப்படித்தான். மனசாக மாறுதுன்னா, அந்த இரும்பு மீண்டும் இரும்பாக மாறிடுது. அங்க நெருப்பாக இல்லை என்பது போல. அப்ப இந்த புரிதல நாம இங்க கம்பேர் பண்ணி பார்த்து, இங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? இந்த ஓமானத்தை எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, அந்த மனம், புத்திங்கிற விஷயம் அறிவாக பிரகாசிக்க ஆரம்பித்து விட்டா, மீண்டும் அது தன்னுடைய பழைய நிலைக்கு வரக்கூடாது. பழைய நிலைக்கு வராம அந்த அறிவாகவே இருக்க வேண்டும். அந்த நிலை தான் ஞானிகளுடைய நிலை. ஏன்னா அந்த ஞானிகள் அந்த நிலைக்கு எப்படி வர்றாங்கன்னா, அவங்க சதா அந்த அறிவோடவே இணைஞ்சிருக்கிறாங்க. அந்த ஸ்புரணத்தோடே இணைஞ்சிருக்கிறாங்க. அந்த ஸ்புரணம்ங்கிறது என்னன்னா, நான் இருக்கிறேன்ங்கிற தன்னுணர்வு, தன்னுடைய சுயம் பிரகாச உணர்வு. ஸ்வயமேவ ததா அப்படிங்கிறதுல சாஸ்திரம். நானே அது அப்படிங்கிற அந்த ஸ்புரணத்துல நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன்ங்கிற தன்னுடைய சுயம் ஸ்புரணத்துல நான் எப்பொழுதும் சதா விழித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அதுதான் நான். அப்ப அப்படிப்பட்ட நானாக இருந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய நிலை மாறாமல் இருக்கின்ற வரை நான் ஆத்மா. அந்த அறிவு. ஆனா, அதிலிருந்து நான் விலகி மீண்டும் விவகாரத்துக்குள்ள வந்தேன்னா, நான் மனம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுவேன். அப்ப மனசு வந்து அந்த அறிவினால பிரகாசித்துக் கொண்டிருக்கிறதுங்கிறதையும் புரிந்து கொள்ள வேண்டும். தனியா மனசு பிரகாசிக்க முடியாது. பிரகாசிக்கிறதுக்கு அதுக்கு தனித்துவமான இருப்பு கிடையாது. அதை நம்ம இங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை ஒப்பிட்டு தான் இங்க பேசுறாரு. இங்க பகவான் ஆதிசங்கர் அதை ஒப்பிட்டு அந்த சூரியனோட கம்பேர் பண்ணி அந்த சூரிய ஒளிக்கதிரானது எப்படி பூமியில பட்டு பூமியில் வெளிச்சத்தை உண்டாக்குவதோ, எப்படி தீப்பொறி வந்து கட்டையை இரண்டை எரிச்சு அங்க வேள்வி நடத்துவதற்கு துணை புரிகின்றதோ, அதுபோல் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை எரிக்கின்ற நெருப்பாக அந்த தீ பிளம்பு இருப்பது போலவும், இருளை அகற்றுவதற்கான சூரியன் இருப்பது போலவும், இங்கு நம்முடைய அறியாமை அகற்றுவதற்கு அந்த அறிவு துணை புரிகிறது என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்ப அறியாமை என்ற ஒரு நிலைக்கு இருப்பு என்பது தனியே கிடையாது. ஆத்மாவை பற்றிய அறிவு இல்லாமையே அங்கு அறியாமை என்பதாக அறியப்படுகிறது. அப்படி ஆத்மாவை மறைத்துக் கொண்டிருக்கும் நமது வாசனைகளாகிய திரைகள் ஒவ்வொன்றாக அகலும் நிலைதான் இங்கு குறிப்பிட்டு காட்டப்படுகிறது. அருணோதய நிகழ்ச்சிகள் மூலமாக அதை குறிப்பிட்டு காட்டப்படுகிறது. அருணோதய நிகழ்ச்சிங்கிறது சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் பூமியிலே படப்பட இங்கு இருள்கள் விலகுவது போல, இருள் விலகி அங்கு வெளிச்சம் உருவாவது போல நம்முடைய அறியாமைகள் நீங்கி நம்மிடத்தில் அறிவு பிரகாசிக்க தொடங்குகின்றது என்ற ஓமானத்தை இங்கு ஒப்பிட்டு காட்டப்படுகிறது. அப்ப அந்த சூரிய ஒளி பிரகாசமாக வெளியே வந்து கண்ணை கூசும் அளவுக்கு ஒரு ஒளி மிகுந்த சூரியன் உதிப்பது போன்று ஆத்மா தானே ஒளிர்ந்து அதுவரை இடைவிடாத தியானத்தால் சாதகன் முயன்று அடைந்த அந்த விருத்தி ஞானத்தையும் அழித்து அவன் தானே தானாக இருக்கும் சொரூப ஞானத்தை அழித்து விடுகின்றது என்பதாக இந்த ஸ்லோகம் சுட்டி காட்டுகிறது. விருத்தி ஞானம், சொரூப ஞானம் அப்படிங்கிறதை வந்து நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். விருத்தி ஞானம்னா மனதின் மூலமாக அந்த ஆத்மாவை அறிவதற்கான ஒரு விருத்தி, ஒரு எண்ணம். ஆனா அதை அறிந்து கொண்ட பிறகு அங்க விருத்தி ஞானம் என்ன ஆயிடுது? சொரூப ஞானமாக மாறிவிடுகிறது. அதுதான் ஓமானம். அந்த ஓமானம் தான் இங்க ஏற்கனவே சொன்னேன். அது இரும்பா இருக்கிற வரைக்கும் அது இரும்பு. அது நெருப்போடு சம்பந்தப்படும் போது அது நெருப்பு. அங்க இரும்பு கிடையாது. நெருப்பு கட்டியா மாறிடும். அது மாதிரி இங்க ஆத்மா வெளியே மனதின் அளவுல விவகாரம் பண்ணி கொண்டிருந்தா அது விருத்தி ஞானம். அந்த விவகாரத்தை விட்டு அது அந்த ஆத்மாவோடு ஒன்றாக இணைந்து விட்டா அது சொரூப ஞானம். அப்ப நாம் இங்கு சொரூப ஞானத்தை அடைய வேண்டும் என்பதாக சுட்டி காட்டப்படுகிறது. அதுதான் மகான்கள் என்ன சொல்றாங்கன்னா, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் ஞானத்தங்கமே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு திருவருட்செல்வர்ங்கிற படத்துல. அதுதான் இங்க உண்மை. ஏன்னா இங்க இந்த ஆன்மவியல் பாடங்களை நன்றாக புரிந்து கொண்டு அந்த தூய அறிவு ஒளி நானாகத்தான் இருக்கிறேன், அந்த சுயம் பிரகாச அறிவாக நானாகத்தான் இருக்கிறேன் என்று நமக்கு தெரிந்து விட்டா நம்ம இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி ஏன் அலையணும்? எங்கேயும் அலைய வேண்டாம். அதுதான் நானுங்கிற அந்த புரிதலோட அமைதியா இருக்க வேண்டியதுதான்.
அந்த ஸ்புரணத்திலே நாம் அமைதியா இருக்க வேண்டிய நிலை தான் உண்மை நிலை, யதார்த்த நிலை, நம்முடைய சொரூபம் என்பதாக சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அப்படி புரிந்து கொண்ட எல்லோருமே இங்கு ஞான தங்கம் தான் என்பதாக பார்க்கப்படுகிறது. அப்ப இன்றைய வகுப்புல நம்ம 43வது ஸ்லோகத்தோட நிறைவு செய்யலாம். 44வது ஸ்லோகத்திலிருந்து நாளைய வகுப்பிலே பார்க்கலாம். இன்றைய வகுப்பை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.